பண்ணி பண்ணிக்கலாமா ஏதாவது? மேம் எனக்கு கட் ஆகிற மாதிரி இருக்குது. சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே. சொல்வேந்தர் மன்றமானது அனைத்து உறுப்பினர்களது மொழித்திறனையும் லீடர்ஷிப் ஸ்கில் படிக்கின்ற தனித்துவத்தையும் வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி நமக்கு அதை வழிநடத்தி செல்வதற்கான ஒரு அமைப்பாகும். இந்த சொல்வேந்தர் மன்றத்தின் 3 முக்கிய விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒன்று, நம் இணையவழி கூடுகையில் இருக்கும்போது நமது செல்போன் மற்றும் அனைத்து சாதனங்களையும் மியூட்டில் வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, சொல்வேந்தர்கள் நிகழ்வில் பேசிக்கொண்டிருக்கும் போது மற்ற சொல்வேந்தர்கள் தங்களுடைய மைக்கை ஆஃப் செய்ய வேண்டும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக, இன்றைய நிகழ்வினில் நாம் அரசியல், பாலினம் மற்றும் சம்பந்தமான எந்த வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தாமல் தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வினை நான் அடுத்து சொல்வேந்தர் மன்றத்தின் தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்கள். நன்றி அன்பரசன் அவர்களே. அமுதே தமிழே, அழகிய மொழியே என அன்னை தமிழை வணங்கி இனிய தமிழ் சொல்வேந்தர் மன்றங்களின் உறுப்பினர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம் மன்றத்தின் 37வது கூட்டத்தை தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இனிய சொல்வேந்தர்களே, ஒரு எதிர்மறை நிகழ்வினுடைய விளைவுகள் நமக்கு வலியை ஏற்படுத்தும். ஆனா அதை விட அதிகமான வலியை ஏற்படுத்துற ஒன்று இருக்குங்க. அந்த எதிர்மறை நிகழ்வினுடைய விளைவு குறித்த பயம். அந்த பயத்தினால வர வலி அந்த உண்மையான நிகழ்வுனால வர வலியை விட அதிகமா இருக்கும். அதனால அந்த பயத்தை விட்டொழிச்சிட்டு அது குறித்த ஒரு அருமையான நெறியோட இன்னைக்கு வந்திருக்கிற நெறியாளரை நம்ம கூட்டத்தை மேற்கொண்டு தொடங்கி நடத்துறதுக்கு அழைக்க இருக்கிறோம். ஒரு அருமையான நெறியாளர் நம்மோட இணைஞ்சிருக்காங்க, திருமதி லதா சுப்பிரமணியன் அவர்கள். இவங்க பிகாம் எம்எஸ்சி யோகா துறையில பண்ணியிருக்காங்க. யோகா மற்றும் உடல்நல பயிற்சியாளராக இருக்காங்க. அவருடைய நிறுவனர் தலைவராக இருக்காங்க ஆல்பா தியான மையம் அப்படின்ற ஒரு மையத்துல. கடலூர்ல இருந்து வந்திருக்காங்க. 3 வருடங்களா யோகா சொல்லி கொடுத்து கடலூர்ல சிறப்பா பணியாற்றிட்டு வராங்க. இன்னர் வீல் கிளப் அப்படின்னு பிஎன்ஐ அப்படின்ற ஒரு அமைப்பிலும் உறுப்பினராக இருந்து ரொம்ப சிறப்பா பணியாற்றிட்டு வராங்க. லதா அவர்களே, இணைய மேடை உங்கள் கையில். உங்கள் நெறியாளையை தொடரலாம். நன்றி. நன்றி நன்றி மேன்மைமிகு சொல்வேந்தர் மதிப்பிற்குரிய எழிலரசன் ஐயா அவர்களே, நன்றி. இந்த இணையவழி இணைப்பு கூடுகையில் இணைந்துள்ள பெரும் மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய மேன்மைமிகு சொல்லாற்றல் மிக்க சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 37வது இந்த இணையவழி கூடுகை 4 அங்கங்களாக நடத்தப்படுகின்றது. முதல் அங்கமானது ஆயத்த உரை. இது ஏற்கனவே தயாரித்த உரையாகும். 2வது அங்கம் சிறப்பு கல்வியல் அமர்வு. 3வது அங்கம் உடனடி பேச்சு. 4வது பொது மதிப்பீடு. இன்றைய நாளின் சொல் என்னவென்றால் களிப்பு. களிப்பு என்பது மகிழ்ச்சியின் மறு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். கருப்பொருள் மகிழ்ச்சி. களிப்பு என்பது மிகுந்த உற்சாகத்துடன் வரும் ஒரு சந்தோஷம், உடலால் கொண்டாடப்படும் மகிழ்ச்சி அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சி, வெற்றி பெறுதல், விழா கொண்டாட்டம், இது போன்ற சமயங்களில் வரும் உள்ளார்ந்த உற்சாகம் தான் இந்த களிப்பு.
இக்கூடுகையில் பேசும் அனைத்து சொல்லாற்றல் மிக்க சொல்வேந்தர்களும் இந்த களிப்பு என்கின்ற வார்த்தையை தங்கள் உரைகளில் அதிகமாக பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இக்கூடுகையின் பொது மதிப்பீட்டாளர் அவர்களை நான் இங்கு அறிமுகப்படுத்துகின்றேன். இவர்கள் மலேசியாவை சார்ந்தவர்கள். ஆம் ஐயா, சொல்வேந்தர், மேன்மைமிகு சொல்வேந்தர் ரவீந்திர பெருமாள் ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்வின் பொது மதிப்பீட்டாளராக வருகை தந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் ஒரு தொழில் பயிற்சியாளர். டோஸ்ட்மாஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 102 டிவிஷன் டைரக்டராக பணியாற்றியவர். தாமம் சாரா டோஸ்ட்மாஸ்டர்ஸ் கிளப்பில் பிரசிடென்டாகவும், ஓம் டோஸ்ட்மாஸ்டர்ஸ் கிளப்பில் வைஸ் பிரசிடென்ட் மெம்பர்ஷிப் ஆகவும் செயல்பட்டு வருகின்றார்கள். ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, அவங்க பேசும் பொழுது அவர்களுடைய பேச்சுல ஒரு பணிவும் மிகுந்த மரியாதை, அவர்கள் கொடுக்கிற பேசும் பொழுது பார்த்தா மரியாதை, மிகுந்த மரியாதை இருக்கும் பேச்சுல. அவங்கள பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஐயா அவர்களை நான் இங்கு அறிமுகப்படுத்துகின்றேன். ஐயா, மேடை உங்கள் வசம். நன்றி. இன்றைய சொல்வேந்தர் அவர்களே, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இரு கரம் குப்பிட்டு எனது அன்பான வணக்கங்களை அனைவருக்கும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நான் பேசுறது நல்லா கேக்குதா? நான் பேசுறது நல்லா கேக்குதா எல்லாருக்கும்? சரி, சந்தோஷம். இன்றைய கூட்டத்திற்கு என்னை பொது மதிப்பீட்டாளராக அழைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்முடைய கூட்டம் நடைபெறுவதற்கு நாம் இப்பொழுதே ஆரம்பிப்போம். எனது பணி என்னவென்றால், ஒரு கூட்டம் நடைபெறும் போது ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை என்ன செய்கிறார்கள் என்று எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு அதை ஒரு குறிப்பாக எழுதி கொண்டு இறுதியில் எனது அறிக்கையை நான் தெரிவிப்பேன். என்னோடு சேர்ந்து எனது பணியை நம்ம இந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று பெறுவதற்கு நமக்கு உதவுவதற்கு நம்முடைய சேர்ந்திருக்கிறார்கள் நேர கணக்காளர். முதலில் அவரை அறிமுகப்படுத்துகிறேன். நேர கணக்காளர் சொல்வேந்தர் ராஜா பாலாஜி அவர்கள். மன்னிக்கவும், நேர கணக்காளர் சொல்வேந்தர் ராஜபாலாஜி அவர்களை அழைத்து உங்களது பணியை மிக சுருக்கமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் ராஜபாலாஜி. சொல்வேந்தர் ராஜபாலாஜி இருக்கீங்களா ஐயா? நீங்க இன்னும் மியூட்ல இருக்கீங்க ஐயா. ராஜபாலாஜி இணைப்பில் இல்லை. அவர்களுக்கு பதிலாக நான் நேர கணக்காளர் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன். சொல்வேந்தர் அனைவர்களுக்கும் வணக்கம். நேரம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று. நமக்கு என்று ஒரு அடையாளத்தை நேரத்தின் மூலமாக நாம் உருவாக்க முடியும். இன்று ஆயத்த உரையானது 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரை 5 நிமிடத்தில் பச்சை நிறமும் 6 நிமிடத்தில் மஞ்சள் நிறமும் 7 நிமிடத்தில் சிவப்பு நிறமும் காண்பிக்கப்படும். அடுத்ததாக நூல் திறனாய்வின் நேரமானது 13 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் வரை 13 நிமிடத்தில் பச்சை நிறமும் 14 நிமிடத்தில் மஞ்சள் நிறமும் 15 நிமிடத்தில் சிவப்பு நிறமும் காண்பிக்கப்படும். அடுத்ததாக உடனடி பேச்சு நேரமானது 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரை 1 நிமிடத்தில் பச்சை நிறமும் 1 நிமிடம் 30 வினாடியில் மஞ்சள் நிறமும் 2 நிமிடத்தில் சிவப்பு நிறமும் காண்பிக்கப்படும். அடுத்ததாக மதிப்பீட்டாளர் நேரமானது 2 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வரை 2 நிமிடத்தில் பச்சை நிறமும் 2 நிமிடம் 30 வினாடியில் மஞ்சள் நிறமும் 3 நிமிடத்தில் சிவப்பு நிறமும் காண்பிக்கப்படும். அனைத்து பேச்சாளர்களும் நேரத்தை கவனமாக பார்த்து நிகழ்ச்சியை கவனமாக பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடையை இன்றைய பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் ரவீந்திர பெருமாள் அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி. நேர கணக்காளர்
சொல்வேந்தர் கவிதா அவர்களே. அடுத்து இன்றைய உபரிச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் ஜோதி அவர்களை அழைத்து, சொல்வேந்தர் ஜோதி, உங்களின் பணியை பற்றி கொஞ்சம் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் ஜோதி, மேடை உங்கள் வசம். பொது மதிப்பீட்டாளர் ரவீந்திர பெருமாள் அவர்களே, இங்கு குழுமியுள்ள சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு என் பணிவான வணக்கம். உபரிச்சொல் கணக்காளராக எனது பணியானது பேச்சின் இடையே ஏற்படும் இடைவெளிகளை நிரப்புவதற்கும், பயன்படுத்தப்படும் சொற்களையும் நிரப்ப பயன்படுத்தப்படும் ஒலிகளையும் குறிப்பெடுப்பதாகும். கூட்டத்தில் பேசும்போது அதிகமாகவோ திரும்பவோ பயன்படுத்தப்படும் சொற்களை குறித்துக் கொள்வேன். அதாவது ஆகையால், அது, வந்து, ஆக போன்றவை ஆகும். அதுபோல் இடைவெளியில் நிரப்ப பயன்படுத்தப்படும் ஒலிகளையும் குறித்துக் கொள்வேன். ஆம், ஏ. கூட்டம் முடிவில் பேச்சாளர் இவைகளை எத்தனை முறை பயன்படுத்தினார்கள் என்ற அறிக்கையை தெரிவிப்பேன். நன்றி. பொது மதிப்பீட்டாளர் ரவீந்திரன் பெருமாள் அவர்களே, நன்றி. நன்றி சொல்வேந்தர் ஜோதி அவர்களே. மிக சிறப்பாக, மிக அழகாக, தெளிவாக உங்களது பணியை பற்றி விளக்கினீர்கள். அடுத்து இன்றைய இலக்கணவாணர் சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள். சொல்வேந்தர் ஜவஹர், நண்பா, உங்களை அழைத்து இன்று உங்களது பணியை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள் எங்களுக்கு என்று உங்களிடம் மேடையை ஒப்படைக்கிறேன். நன்றி ரவீந்திர பெருமாள் ஐயா அவர்களே. உங்கள் அழைப்பிற்கு, நண்பா என்று அழைத்த அழைப்பிற்கு கோடான கோடி நன்றிகள். நண்பர்களே, நிகழ்ச்சி நெறியாளரே, பொது மதிப்பீட்டாளரே, மற்ற பொறுப்பில் இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கணவாளர் என்பது சொல்லை அறிமுகப்படுத்துவது. சொல்லை என்னுடைய வேலையை கம்மி செய்வதற்காகவே நிகழ்ச்சி நெறியாளர் அந்த பணியை செய்துவிட்டார். என்னுடைய வேலையை சிறிதாக்கி ஆக்கிவிட்டார். அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கணவாளர் என்பது உடம்பில் எப்படி உயிர் இருப்பது போல் ஒரு தமிழ் எந்த மொழியிலும் இலக்கணவாளர், இலக்கணம் என்பது மிக முக்கியமானது. அந்த இலக்கணத்துடன் பேசினால் அந்த பேச்சும் வீச்சு போல் இருக்கும். இலக்கணத்தோடு செயல்பட்டால் வார்த்தைகளும் அழகு பெறும். அதனால் என்னுடைய பணி அழகான தமிழ் வார்த்தைகளை குறிப்பெடுத்துக் கொள்வது, மாற்று மொழிகளை பேசுபவரையும் குறிப்பெடுத்து அறிக்கையாக பொது மதிப்பீட்டாளர் அழைக்கும் போது அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதே என்னுடைய வேலை. அதுவே என்னுடைய பொது மதிப்பீட்டாளர் இட்டுள்ள பணி. அப்பணியை செய்வதற்காக நான் திறம்பட செய்வேன் என்று உறுதி கூறி மேடையை அன்பிற்கினிய நண்பர் மலேசியாவில் மகிழ்வுந்தில் பயணம் செய்தாலும் அவரின் காணொலி மாறுபட்டாலும் இடைவிடாமல் பணிகளை செய்து கொண்டிருக்கும் அன்பிற்கினிய பொது மதிப்பீட்டாளரம் மேடை அவகாசம். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. உங்களின் வார்த்தைகள் மிக சிறப்பாக இருந்தது, எனக்கு உற்சாகம் ஊட்டுவதாக இருக்கிறது. அடுத்து நேரத்தை கடத்தாமல் இன்று நமக்கு என செவி கொடுத்து கேட்க போகும் கவனகர் சொல்வேந்தர் சிந்துஜா, உங்களின் பணியை பற்றி சுருக்கமாக நீங்கள் விளக்குமாறு உங்களை அன்போடு அழைத்து உங்களிடம் மேடையை ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தர் சிந்துஜா அவர்களை மேடை. மாலை வணக்கம் சொல்வேந்தர் ரவீந்திரன் அவர்களே. நான் சிந்துஜா. இன்று என் பணி கவனகர். நான் இந்த குழு ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை இருக்கிற எல்லா விஷயத்தையும் குறிப்பெடுத்து கொண்டு எவ்வாறு நாம் ஒரு கவனித்தோம் என்பதை சரிபார்க்க சில கேள்விகளை கேட்க போகிறேன். இது எனக்கு நியமித்த பணி. மேடை உங்கள் வசம். தேங்க்யூ.
நன்றி சொல்வேந்தர் சிந்துஜா அவர்களே. சொல்வேந்தர் அவர்களே, அனைவருக்கும் இன்று நம்முடைய கூட்டம் இது மட்டும் இல்லை, இன்று நமக்கு உதவியாளர்களாக வலது கரம் இடது கரம் என்று இருக்கிறார்கள். நேர கணக்காளர், உபரிச்சொல் கணக்காளர், இலக்கணவாணர், கவனகர். அது மட்டும் இன்று நமக்கு உள்ள ஆயுத்த உரை 2 ஆயுத்த உரைகள் இருக்கிறது. இந்த ஆயுத்த உரைகளை வழங்குவதற்கு நமக்காக தயாராக இருக்கிறார்கள் 2 சொல்வேந்தர்கள், சிறந்த சொல்வேந்தர்கள். அவர்களின் உரையை மதிப்பீடு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கும் அழகான சொல்வேந்தர்கள், மிக திறன்மிக்க சொல்வேந்தர்கள் இருவர்கள் இருக்கிறார்கள். அத்தோடு இன்று நமக்கு கல்வியியல் அமர்வு இதை வழங்குவதற்கும் ஒரு சிற நண்பர் ஒருவர் இருக்கிறார். இவர்களை எல்லோரையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி. இத்தோடு எனது பணியை முடித்துக்கொண்டு தற்காலிகமாக முடித்துக்கொண்டு மீண்டும் நம்முடைய இன்றைய சொல்வேந்தர் நெறியாளர் சொல்வேந்தர் லதா அவர்களிடம் அன்போடு ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி சொல்வேந்தர் லதா அவர்களே. சொல்வேந்தர் லதா, நீங்க என்ன மியூட்ல இருக்கீங்க. நன்றி சொல்வேந்தர் ரவீந்திர பெருமாள் ஐயா அவர்களே. இப்ப நம்ம களிப்பு அப்படின்றது சொல்லாகவும் மகிழ்ச்சி கருப்பொருளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என்ற இந்த 2 சேர்ந்ததுதான் இந்த களிப்பு. உடலால் கொண்டாடப்படுவது களிப்பு அப்படின்றது என்னன்னா உடலால் கொண்டாடப்படுவது. மகிழ்ச்சி என்பது மனதால் கொண்டாடப்படுவது. மனம் எந்த அளவுக்கு மன நிறைவாகவும் மன சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சி, அதாவது அது சொல்லணும்னா மகிழ்ச்சி அப்படின்றது மனதுக்கு உள்ளிருந்து உருவாகிற ஒரு விடயம். இப்பொழுது முதல் பகுதிக்கு சென்று விடலாம் என்று நினைக்கின்றேன். ஆயத்த உரை வழங்குவதற்காக முதல் ஆயத்த உரையை வழங்குவதற்காக இங்கு வருகை தந்திருப்பவர் சொல்வேந்தர் அன்பரசன் ஐயா அவர்கள். என்னுடைய முதல் ரயில் பயணம் என்கின்ற தலைப்பில் வழங்குவதற்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். தற்போது 2 சக்கர வாகன உற்பத்தி நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றார்கள். இவர்கள் புத்தகங்கள் வாசிப்பது இவர்களுக்கு பிடித்த விடயம். அது மட்டுமல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை மேம்படுத்திக் கொள்வதில் ஆர்வம் கொண்டவர். இவர்களை மதிப்பீடு செய்வதற்காக சொல்வேந்தர் அவினாஷ் குமார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். மேடை சொல்வேந்தர் அவினாஷ் குமார் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. மியூட்ல இருக்கிறீங்க. இப்போ கேக்குதா? கேக்குது. மிக்க நன்றி நெறியாளர் அவர்களே. இன்று நமது பேச்சாளர் திரு அன்பரசன் அவருடைய பாதையில் பிரசன்டேஷன் மாஸ்டரியில் லெவல் 1 2வது ப்ராஜெக்ட் வழங்கவிருக்கிறார். இந்த பேச்சின் சிறப்பு, அதில் ஒரு நோக்கம், செய்தி, தாக்கம் இம்மூன்றும் ஈர்க்கும் வகையில் இருக்க வேண்டும். இவரது பேச்சை இப்பொழுது காண்போம். ஆரம்பிக்கலாம். பேச்ச அறிமுகம் பண்றீங்களா நெறியாளர் அவர்கள்? என்னுடைய முதல் ரயில் பயணம் என்கின்ற தலைப்பில் நீங்கள் பேச இருக்கின்றீர்கள். தொடங்கலாம் உங்கள் உரையை. நன்றி சொல்வேந்தர் அவர்களே.
ஒரு விடியாத இரவின் பாடம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அதில் நாம் கடக்கும் பாதைகளை விட அந்த பயணத்தில் நாம் சந்திக்கும் அனுபவங்களே மிக முக்கியமானது. இந்த அனுபவங்கள் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததா, இன்பத்தை தந்ததா, துக்கத்தை தந்ததா என்பது தெளிவுபடுத்தும். இன்றைய நிகழ்வில் பங்கெடுத்திருக்கும் அனைத்து சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு என் முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எனது பள்ளி பருவ காலங்களில் பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்களது பள்ளி நண்பர்களுடன் நாங்கள் அன்றைய நிகழ்வுகளை பற்றி எங்களுக்குள் விவாதித்துக் கொள்வோம். ஒரு முறை என்னுடைய மிக நெருங்கிய நண்பன் ரகு அந்த ஆண்டு அரையாண்டு இறுதித் தேர்வு முடிந்து அவங்களுடைய சித்தப்பா வீட்டிற்கு சென்று வந்திருந்தான். ஸோ அதை பற்றி அவன் அந்த வாரம் முழுவதும் எங்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தான் அந்த நிகழ்வுகளை. அப்பொழுது அவன் பேசும்போது அதிகபட்சமாக அவனுடைய ரயில் பயணங்களை பற்றியே எங்களிடம் விவாதித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் எங்கள் ஊரில் சுற்றி ஒரு 50 கிலோமீட்டருக்கு ரயில் தண்டவாளங்கள் கூட கிடையாது. நாங்கள் ரயிலை சினிமாவில் பார்த்திருக்கிறோம், அதை போட்டோவில் பார்த்திருக்கிறோம் அந்த பள்ளி காலங்களில். ஸோ நான் எனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான குறிக்கோளாக இதை எடுத்துக்கொண்டேன். ஒரு முறையாவது ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் என்று. நாட்கள் கடந்தன. நான் கல்லூரி சென்றேன். கல்லூரி செல்லும் போது எங்கள் ஊரில் இருந்து எங்கள் கல்லூரிக்கு போது ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ரயில்வே ட்ராக்கை தாண்டி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போதெல்லாம் அந்த ரயில்வே கிராசிங் இடையே ஒரு அரை மணி நேரம் பேருந்துகளை நிப்பாட்டி வைப்பார்கள். அந்த சமயத்தில் பேருந்திலிருந்து இறங்கி ரயிலை காண்பதற்காகவே நாங்கள் அந்த வழியில் நின்று ரயில் போகும் வேகத்தில் ரசித்துக் கொண்டிருப்போம். நாட்கள் கடந்தன. நான் பணி நிமித்தமாக மைசூரில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்தேன். அங்கு என்னுடைய அரை நண்பனாக ராஜ் என்பவன் சேர்ந்தான். ராஜின் ஊரானது கோயம்புத்தூர். அவன் கோயம்புத்தூருக்கு ரயிலில் தான் செல்வான். அது எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை தந்தது. நம் அறையில் ஒருவன் இருக்கிறான். அவன் ஒவ்வொரு வாரமும் ரயிலில் ஊருக்கு சென்று வருகின்றான். ஆனால் நமக்கு ஊருக்கு செல்வதற்கு ரயில் வசதி இல்லையே என்று ஒரு ஏக்கம் இருந்தது. அவனுடைய சித்தப்பா ரயில்வேயில் ஒரு பணியில் இருந்தார். அவர் மூலயமாக எனக்கு நான் எங்கள் ஊருக்கு போக வேண்டும், ஏதாவது வழி அதுவும் ரயிலில் செல்ல வேண்டும், ஏதாவது வாய்ப்பு இருக்குமா என்று கேட்டேன். அவனும் செக் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னான், மைசூர்லேருந்து திருச்சிக்கு ஒரு ரயில் இருக்குது. அந்த ரயில் மதியானம் 3:45க்கு கிளம்பி காலையில் 4:15க்கு மைசூர் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னான். எனக்கு அது பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, நான் அதில் பயணம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவன் மூலயமா முன்பதிவும் பண்ணிட்டேன். அந்த நாள் வந்தது. ரயிலில் போகணுங்கிற என்னோட எண்ணமும் நிறைவேறிடுங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்துச்சு. நான் ரயிலில் விட்டு இறங்கி என் நண்பன் ரகு கிட்ட போய் என்னுடைய ரயில் பயணத்தையும் அவங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அன்று கிளம்பி நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். போய் நான் முதல்ல ரயிலில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ரயிலில் என்னுடைய இருக்கையும் என்னுடைய பெட்டியையும் கண்டுபிடிப்பதற்கே நான் பெரிய சிரமப்பட்டேன். அங்கு சென்றதும் என்னுடைய இருக்கையானது ஒரு படுக்கை இருக்கை நான் முன்பதிவு செய்தது. அங்கு சென்றவுடன் அங்கு பார்த்தால் அந்த படுக்கை இருக்கையானது 2 பேர் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு நான் எதுவும் வழி மாறி வந்து விட்டேனா அல்லது இந்த இருக்கை என்னது இல்லையா, நம்பர் அந்த எண் சரியானதா இல்லையா என்று எனக்கு ஒரு பயம் வந்தது. அவரிடம் கேட்டேன், இது நீங்கள் வேண்டுமென்றால் மாற்றிக்கொள்ளலாம் படுக்கை இருக்கையாக என்று சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி வந்தது. அந்த இருக்கையில் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவர் ரயிலில் செல்வதற்கு நன்கு அனுபவம் பெற்றவர். ஸோ அவருடைய ரயில் பயணங்களையும் என்னிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். ரொம்ப நல்லவராக இருக்கிறாரே என்று நானும் எண்ணிக்கொண்டிருந்தேன். நேரம் கடந்தது. இரவு 9 மணி ஆனது. அனைவரும் அந்த ரயில் பெட்டியானது உறக்க நிலைக்கு மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொருவரும் தங்களுடைய இருக்கையை மாற்றிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த முதியவர் என்னிடம் சொன்னார்,
எனக்கு கால் வலிக்கிறது, நீங்கள் வந்து என்னுடைய இருக்கையில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், படுத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுடைய இருக்கையில் படுத்துக் கொள்கிறேன் என்று. சரி, நானும் சரி என்று அவருடைய இருக்கையில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டேன். எனக்கு அன்று இரவெல்லாம் நான் இந்த ரயில் பயணத்தை எவ்வளவு இனிமையாக சென்று கொண்டிருக்கிறது, இதை எப்படி நம்ம வந்து கொண்டு போய் பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே நான் போயிட்டு இருந்துச்சு. சடனா ஒரு 3 மணி இருக்கும், ஒருத்தர் வந்து என்னை எழுப்பி, இது என்னோட சீட்டுப்பா, கீழே இறங்குப்பான்னாரு. இல்லைங்கய்யா, இது கீழே படுத்திருக்கிறவருடைய இருக்கை, நான் வந்து அவரால் ஏற முடியல அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இல்லை இல்லை, இது என்னோட இருக்கை, நீ கீழே இறங்கு முதல்ல அப்படி சொல்லிட்டு என்னை இறக்கி விட்டுட்டு அவர் ஏறி படுத்து தூங்கிட்டாரு. எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கீழே இறங்கி அந்த என்னுடைய இருக்கையில் படுத்திருந்தவரை எழுப்பி எழுப்பி கேட்டேன். தூங்குபவரை கூட எழுப்பலாம், தூங்குபவர் போல நடிப்பவரை ஒருபோதும் எழுப்ப முடியாது என்று அந்த முறையை நான் புரிந்து கொண்டேன். அவரும் அப்பா, எனக்கு நல்லா தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உன்கிட்ட பேசுறேன்ப்பா அப்படி சொல்லி சொன்னாரு. சரி, ஓகேன்னு சரி, நானும் அவரை ரொம்ப ட்ரை பண்ணி அவரை எழுப்பலான்னு பார்த்தேன், முடியல என்னால். சரி, அந்த இடத்துலயே நான் வந்து என்னுடைய பையில இருந்த ஒரு ஷீட் இதை விரிப்பை எடுத்து நான் போட்டு அங்கேயே நான் படுத்து கொண்டேன். எனக்கு தூக்கமும் வரவில்லை. என்னடா இது, என் முதல் ரயில் பயணம் ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும் என்று பார்த்தேன். ஆனால் இது ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது என்று எடுத்துக்கொண்டு அந்த ரயில் பயணத்தை துவங்கினேன். திருச்சி வந்தது. திருச்சியை விட்டு இறங்கும் போது நான் அவரிடம் கேட்டேன், ஐயா, நீங்கள் உங்களுடைய இருக்கையை என்னுடைய இருக்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், ஆனால் இன்னொரு இருக்கையை எனக்கு கொடுத்து என்னை இரவு முழுக்க தூங்க விடாமல் ஆக்கி விட்டீர்களே என்று சொன்னேன். இல்லை, சின்ன பையன் தானேப்பா, நீ ஓரமா உட்காந்துட்டு வந்துடுவ, எனக்கு கால் முடியல, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து சென்று விட்டார். ஆனால் அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏனென்றால் நான் என் பள்ளி பருவத்திலிருந்தே நான் ரயிலில் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருந்தது. அந்த ஆசை அன்றைய நாள் எப்படி கழிந்தது என்று நான் நினைத்து இன்றும் அதை நினைத்து நான் சந்தோஷப்படுவதா இல்லை வருத்தப்படுவதா என்று தெரியாமல் அது ஒரு மறக்காத நினைவாகவே என் வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறது. இதைதான் நான் என்னுடைய சொல்வேன், ஒரு விடியாத இரவின் பாடம் என்று எனக்குள் நான் சொல்லி என்னை நான் ஊக்கப்படுத்திக் கொள்வேன். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், நமக்கு தகுதி இருந்தும் நமக்கான உரிமைகள் நமக்கு இருந்தும் கூட நம்ம சுற்றி உள்ள சூழ்நிலைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் அதை மாற்றிக்கொள்ள முடியாது என்றால் நாம் தோற்றவனாகவே இருப்போம். ஸோ நம்மை வெற்றியாளனாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் கிடைக்க கொண்ட தகுதியை, வாய்ப்புகளை நாமே உருவாக்கி நாம் அதற்கான முயற்சியை ஈடுபட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமையான ஆயத்த உரை, ரொம்ப அருமையா இருந்தது. கேட்கும் பொழுது அப்பையில இருந்தே இந்த சீட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ பரவாயில்ல, ரொம்ப 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 சிறப்பான ஒரு உரையை இங்க நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இதுல இருந்தே நம்ம இப்ப மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விடயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற கருப்பொருள் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, சொல் களிப்பு. ரொம்ப, அதாவது என்ன சொல்றேன்னா, எல்லாருமே சிரிச்ச முகமா இருங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தலைப்பை பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையான தலைப்பு. மகிழ்ச்சி என்பது மக்கள் தேடும் ஒன்றுதான் அப்படின்றாங்க. அதுவும் ஒரு உணர்வு நிலை அப்படின்னு சொல்லப்படுது. மகிழ்ச்சி அப்படின்றது கூட ஒரு உணர்வு தான். பயம் எப்படி ஒரு உணர்வோ அதே மாதிரி மகிழ்ச்சியும் ஒரு உணர்வு தான். அது மனதினுடைய அமைதியையும் திருப்தியையும் பொறுத்துதான் அமைது அப்படின்றாங்க. திருப்தி அப்ப எங்க இருந்து உருவாகுது பாருங்க, அந்த மகிழ்ச்சி மன நிறைவுல தான் உருவாகுது. அடுத்ததாக நமது இரண்டாவது ஆயத்த உரையை வழங்குவதற்காக காத்து கொண்டிருப்பவர் மதிப்பிற்குரிய சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்கள். இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, இவர்கள் சென்னையில் வசந்த ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தில் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள். இவர்களின் பூர்வீகம் கடலூர். தற்பொழுது இவர்கள் சென்னையில் வசித்துக் கொண்டு வருகின்றார்கள். இவர்களுக்கு தமிழ் மொழி, சொல் நயம், அழகிய உரையாற்றல் ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடாக சென்னை சொல்வேந்தர் மன்றத்தின் ஒரு பெருமை மிக்க உறுப்பினராக செயல்பட்டு வருகின்றார்கள். இவர்களின் உரையை மதிப்பீடு செய்வதற்காக சொல்வேந்தர் அன்புமணி அவர்கள்
இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். வாங்க சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களே, உங்களின் தலைப்பு சரியான இடத்தில் வரும் கோபம் வெற்றிக்கு வழி. இந்த தலைப்பில் பேச இருக்கின்றீர்கள். உங்கள் உரை மதிப்பீட்டாளர் மதிப்பீட்டாளர் கூப்பிட்டு நீங்க அப்புறம் தலைப்பு சொல்லிருங்க. மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் அன்புமணி அவர்களை இங்கு நான் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளின் ஆயத்த உரை வழங்க இருக்கின்ற சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துகள். அவருடைய தலைப்பு சரியான இடத்தில் வரும் கோபம் வெற்றிக்கு வழி. அவர் டைனமிக் லீடர்ஷிப், சூழ்நிலைக்கேற்ற தலைமைத்துவம் என்று தமிழ் படுத்தலாம். அதில் நிலை 1 திட்டம் 3 தங்களுடைய ஆயத்த உரையை வழங்க இருக்கிறார். அவருடைய ஆயத்த உரையின் நோக்கமானது குரல் மாறுபாடு, குரல் வெளிப்பாடு மற்றும் உடல் மொழி ஆகியவற்றை மேம்படுத்துவதாக இருக்கக்கூடும் என்று அறிகிறேன். சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மேடை பொது மதிப்பீட்டாளர் சரித்த உங்கள் வசம். நன்றி நன்றி சொல்வேந்தர் அன்புமணி அவர்களே. சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்கள், நீங்க உங்களுடைய ஆயத்த உரையை தொடங்கலாம். தலைப்பு சரியான இடத்தில் வரும் கோபம் வெற்றிக்கு வழி. நன்றி இன்றைய நாளின் சொல்வேந்தர் அவர்களே. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நான் பேச போகும் தலைப்பு சரியான இடத்தில் வரும் கோபம் வெற்றிக்கு வழி. முதல்ல நான் எல்லார்கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இங்க கோபம் வராது? கோபமே வராதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். யாருமே சொல்லல. எல்லாருக்குமே கோபம் வரும். அப்படியே சொல்வேந்தர் ஜோதிமணி மேம் கை தூக்கி இருக்காங்க. அவங்களுக்கு அப்பனா கோபம் வராதுன்றது கிடையாது, கோபம் வரும். அதை வெளிக்காட்டுறதுக்கு அவங்களுக்கு பயம் இருக்கும். உண்மைதானா? நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா நமக்கு சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க நம்மள? கோவம்னா கெடுதல், கோவப்பட்டா ரொம்ப கெடுதல், கோவப்பட்டா எதுவுமே நடக்காது இப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நம்மள வளர்த்திருக்காங்க. இதனாலதான் நம்ம கோவம் கெடுதல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே சொல்றேன், எல்லாருக்குமே இன்றைய நாளின் இன்னைக்கு நாள்ல வந்திருக்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், நண்பர்களே, நம்ம கோவம்ன்றது எல்லா கோவமும் கெட்டது கிடையாது. நம்ம சரியான இடத்துல படுற கோவம் நமக்கு நல்லது. அதாவது கோவம்ன்றதுக்காக எல்லாருமே சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போடுறது கிடையாது, கோவப்பட்டு திட்டுறதும் கிடையாது. கோவம்ன்றது பாத்தீங்கன்னா நமக்குள்ளார ஒரு முயற்சியை உருவாக்கணும். அந்த கோவத்தினால நம்ம அந்த முயற்சியை உருவாக்கணும். அந்த கோவத்தினால ஒரு சண்டை போடுறது கிடையாது. அது நான் என்னோட வாழ்க்கையிலே நான் பண்ணியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் படிக்கும்பொழுது எனக்கு அந்த அளவுக்கு படிப்பே வராது. என்னெல்லாம் நீ எல்லாம் படிப்பே உனக்கெல்லாம் வராதுன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. நான் 8வது படிக்கும் போதே பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் எல்லாம் அந்த டைம்ல பாப்பாங்க, அந்த நேரத்துல பாப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த 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 நேரத்துல இவங்களை அந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கோவம் எனக்கு இருந்தது. அந்த கோவம் அந்த கோவத்தை நான் முயற்சியா மாத்திக்கிட்டேன். முயற்சியா மாத்தி நான் படிக்க ஆரம்பிச்சேன். இப்ப நான் MBA முடிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா. அந்த கோவம் தான் என்னை இந்த அளவுக்கு முன்னேற்றுச்சுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம நான் இந்த 4 சக்கர வாகனம் ஓட்டும் போது நான் நிறைய முறை முயற்சி பண்ணிருக்கேன், எனக்கு வரல. என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உனக்கு வராது, உனக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல எனக்கு கோவம் வந்த ஒரு வாரத்திலேயே நான் நல்லாவே ஓட்ட ஆரம்பிச்சேன். இந்த வாகனத்தை ஓட்டுறதுக்குமே நமக்கு எப்பவுமே ஒரு ரயில் வண்டி போகுதுன்னா அந்த ரயில் வண்டி ஒரு உந்துதல் கண்டிப்பா இருந்தாதான் அந்த வண்டியே போகும். அதாவது அந்த நிலக்கரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல நிறைய நெருப்பு வச்சு நிறைய பண்ணும்போது அந்த அழுத்தம் இருக்கும்போது ஒரு விஷயம் சாதாரணமா போறதை விட இன்னும் சீக்கிரமா போகும் பாத்தீங்கன்னா. அந்த மாதிரிதான் ஒருத்தவங்களுக்கு வர்ற கோபத்தை அதை முயற்சியா நம்ம மாற்றும் போது கண்டிப்பா நம்ம அதுல பெரிய சாதனையை சாதிக்கலாம். நான் வேலை செய்யும் போதுமே பாத்தீங்கன்னா, இந்த வேலை உனக்கு வராது, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த நேரத்தை நான் என்ன பண்ணுவேன்னா, என்னப்பா இவங்க சொல்றாங்க, நான் அதை முயற்சி பண்ணி இல்ல எனக்கு ஏன் வராது, வராத விஷயத்த நம்ம முயற்சி பண்றது தானே கரெக்டானதா இருக்கும்.
மறுபடியும் மறுபடியும் நான் அதை முயற்சி பண்ணி எனக்கு என்ன மாதிரி வருமோ அந்த விஷயத்த நான் வந்து முடிப்பேன். முடிச்சிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுல நம்மளாவே அதை பண்ணும்போது நமக்கு அதுல எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, ஒரு களிப்பு, ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா நம்மள வந்து சுத்தி இருக்கவங்க எல்லாம் எதுவுமே முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம அதை முடிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், சொல்ற மாதிரி களிப்பு எல்லாமே வந்து நல்ல அருமையா வந்து கிடைக்கும். அதனாலதான் உங்களுக்கு வர்ற கோவத்தையுமே நீங்க யாருமே வந்து கோவம் கெட்டது அப்படின்ற மாதிரி யோசிக்காம அந்த கோவத்தை முயற்சியா மாத்தி நீங்களும் வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு வழியை வந்து பயன்படுத்தலாம். நன்றி. மேடை நன்றி நன்றி இன்றைய நாளில் சொல்வேந்தர் சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களே, அருமையா சொன்னீங்க. சில நேரங்களில் கோபமும் நம்மை நாமே முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற உத்வேகத்தை நம்முள் ஊட்டுகிறது என்று நீங்க அருமையா எடுத்து சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி. இப்ப நம்ம அடுத்த பிரிவுக்கு வந்துட்டோம். அடுத்த அங்கத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம். அடுத்த அங்கம் சிறப்பு கல்வியல் அமர்வு. இதை வழங்குவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர், மதிப்பிற்குரிய சொல்வேந்தர் பரமேஷ் அவர்கள் தலைப்பு த கம்மிங் வேவ் ஏஐ பவர் அண்ட் அவர் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு தலைப்பை எடுத்து இங்க உரையாற்ற வந்திருக்கிறாங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பேச்சு என்பது அவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் என்பது அவர்களுடைய பேசும் இந்த உரையை நம்ம இப்ப கேட்கும் போதே புரிஞ்சுக்கலாம். இவர்கள் சேல்ஸ் போர்ஸ் நிறுவனத்தில் என்ஜினியரிங் மேனேஜராக பணியாற்றுகின்றார்கள். தொழில்நுட்பத்திலும் கதையாடலிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். இவர்கள் அடிக்ஷன் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பின் பிரசிடென்டாகவும் தேன் தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பின் உறுப்பினராகவும் உள்ளார்கள். புத்தகம் படிப்பது இவரின் முக்கியமான பொழுதுபோக்காகும். தன் தொழில்நுட்ப திறமையை தாண்டி கதையாடல் கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தன் கதைகளின் மூலம் சில சமூக மாற்றங்களை உருவாக்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இவர்களின் விருப்பம் பெரிய மேடைகளில் பல்வேறு மக்களை சென்றடைந்து தன் வார்த்தைகளின் மூலம் சமூகத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதே ஆகும். ரொம்ப அருமையான ஒரு நோக்கத்தை கையில எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க சொல்வேந்தர், மதிப்பிற்குரிய சொல்வேந்தர் பரமேஷ் ஐயா அவர்களே, வந்து உங்களுடைய அருமையான சிறப்பான உரையை எங்களுக்கு கொடுங்க. நாங்க ஆவலோடு காத்துட்டு இருக்கோம். நன்றி லதா அம்மா. 37வது சென்னை தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றம் கூடுகைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு புத்தகம் வந்து இன்றைய கால சூழல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகமா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா இப்ப வந்து இல்லாத இடமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த மீட்டிங் கூட ஜான் பிரதீப் ஒரு ஏஐ வச்சுதான் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நோட் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா? இப்ப ஏஐங்கிறது என்ன ஆச்சுன்னா ஒரு உணவு மாதிரி தவிர்க்க முடியாத ஒண்ணு ஆயிடுச்சு. நீங்க ஒரு மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஏஐ இருக்கு, இல்ல டிவி வச்சிருந்த ஏஐ இருக்கு, திரும்புற பக்கம் எல்லாம் ஏஐ இருக்கு. இன்னைக்கு அந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவை பத்தி தான் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பத்தி நாம பார்க்க போறோம். பல இடங்கள்ல இன்னைக்கு வலுக்கட்டாயமா ஆங்கிலத்தை உபயோகப்படுத்த வேண்டிய சூழல் உருவாயிருச்சு. ஏன்னா அதை தமிழாக்கம் எனக்கு படுத்த முடியல, தமிழாக்கம் பண்ணாலும் அது சரியா வரல. அதனால இன்னைக்கு மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. சரி, இப்போ நான் முதல் ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய அலுவலக பணிக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ தினமும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட்ஜிபிடி, ஜெமினி இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை தினமும் உபயோகிப்பவர்கள் யாரு? கை மட்டும் தூக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு சில பேர் இருக்காங்க. நான் தினமும் உபயோகிக்கலனாலும் வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஏதோ ஒரு விஷயத்தை நான் தேடுறதுக்காக அதை உபயோகிக்கிறேங்கிறது யாரு? ஒரு சிலர் இருக்கீங்க. இந்த ஏஐனா எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா அப்படிங்கறதெல்லாம் யாரு? சரி, அதுக்கும் ஜோதியமா இருக்கிறாங்க. சரி, உங்க எல்லாத்துக்குமே ஒரு கலவையான ஒரு புத்தக விமர்சனமா தான் இருக்கும். இந்த புத்தக விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி ஒருத்தர் இருந்தாராம். அந்த மந்திரவாதி கிட்ட வந்து பல ஊர்கள்ல இருந்து வந்து சீடர்கள் அவர் கூட தங்கி மந்திரங்களை படிப்பார். இவரு புகழ்பெற்ற மந்திரவாதி. ஒரு நாள் அந்த மந்திரவாதிக்கு வந்து வெளியே போக வேண்டிய வேலை வந்தது. உடனே தன்னோட ஒரு சீடனை அழைச்சு அவருக்கு ஒரு பணி கொடுத்துட்டு போனார்.
அது என்ன பண்ணினா, நான் வரதுக்குள்ள இங்க தண்ணி தொட்டியில வந்து தண்ணியை வந்து நீ நிரப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. இந்த சீடன் இருக்கா இல்லையா, அவன் குரு கூட தங்கி படிச்சவ, அவனுக்கும் ஒரு சில மந்திரங்கள் தெரியும். இவன் என்ன பண்ணிட்டான், சரி நமக்கு தான் மந்திரம் தெரியுமே, நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு தொடப்பு குச்சிக்கிட்ட மந்திரத்தை ஏவி விட்டு ஒரு வாளியை கொடுத்து, நீ போய் இந்த தண்ணி எல்லாம் ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு வந்து இங்க தண்ணி தொட்டி நிரப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அது மந்திரம் போட்ட தொடப்பு குச்சி இல்லையா, இவன் சொன்னது அப்படியே செஞ்சது. ஆத்துக்கு போகுது, தண்ணி எடுத்துட்டு வருது, தொட்டியை நிரப்புது. திரும்ப போகுது, தண்ணி எடுத்துட்டு வருது, தொட்டியை நிரப்புது. தொட்டி நிறைஞ்சிருச்சு. இப்ப அந்த சீட மந்திரவாதி என்ன பண்ணா, ஒரு மந்திரத்தை ஏவி விட்டு அதை நிறுத்து அப்படின்னா நிறுத்தல. திரும்ப ஆத்துக்கு போகுது, தண்ணி எடுத்துட்டு வருது, தண்ணியை ஊத்துது, தொட்டி எல்லாம் வலிஞ்சு வீடு ஃபுல்லா தண்ணியா வந்துருச்சு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே கோபம். ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து அந்த தொடப்பு குச்சியை 2ஆ வெட்டி போட்டான். அந்த தொடப்பு குச்சி சும்மா இருக்குமா, இப்ப 2 தொடப்பு குச்சி ஆயிருச்சு. 2 வாளியை எடுத்துட்டு ஆத்துக்கு போகுது, திரும்ப வருது, தண்ணியை நிரப்புது. அந்த பெரிய மந்திரவாதி வரதுக்குள்ள பார்த்தா வீடே ஒரு வெள்ளக்காடா ஆயிருச்சு. இப்ப எதுக்காக நான் இந்த கதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஏஐங்கிறது தொடப்பு குச்சி மாதிரி தான். அந்த தொடப்பு குச்சி என்ன செய்யும்னு தெரியாமையே நாம அதுகிட்ட ஒரு வேலையை கொடுத்து அது நல்லா செஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி செய்யறது இல்லை. இதைத்தான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். இன்னும் ஏஐ எல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த புத்தகம் வந்து த கம்மிங் வேவ், முஸ்தபா சுலைமான் அப்படிங்கிற ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு நபர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் எனக்கு எப்படி ரெக்கமெண்டேஷனா வந்தது அப்படின்னு பார்த்தா, நான் gatesread.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல பில் கேட்ஸுக்கு மிக பிடித்த புத்தகங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் அந்த வெப்சைட்ல போடுவாங்க. அதுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதுல பார்த்துட்டு இருக்கும்போது பில் கேட்ஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஏஐங்கிறது வந்து ஒரு தடுக்க முடியாத சக்தி ஆயிருச்சு. ஒருவேளை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு இந்த ஏஐங்கிற டெக்னாலஜியை என்னால ஒரு 30ல இருந்து 50 வருஷத்துக்கு தடுத்து நிறுத்த முடியும்னா நான் யோசிக்காம உடனே தடுத்து நிறுத்துவேன். ஆனா அந்த சக்தி இப்ப என்கிட்ட இல்லை அப்படின்னு போட்டிருந்தாரு. சரி, அப்படி என்னதான் இருக்கும் அந்த புக்ல அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியங்கள் இருந்தது. அதை விட அந்த புக்கை படிச்சு முடிக்கும் போது மிகப்பெரிய பயமும் இருந்தது. ஏன்னா அந்த டெக்னாலஜில எல்லாம் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்க கம்பெனிலே அந்த டெக்னாலஜி இருக்கு, என்ன சுத்தியே இருக்கு. நாம எல்லா நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு அடடா அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இது என்னென்னலாம் பண்ணும், என்னெல்லாம் நமக்கு தெரியாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த புத்தகம் பேசுது. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜான் பிரதீப் அவர்கள் இதே தலைப்புல ஏஐ இருக்க பயமேன், யாம் இருக்க பயமேங்கிற மாதிரி ஏஐ இருக்க பயமேங்கிற ஒரு தலைப்புல பேசினாரு. அப்ப பேசும்போது இடையில ஒரு இடத்துல சொன்னாரு, இங்க யாருக்கெல்லாம் தோசை சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு. நானும் சேர்ந்து எல்லாரும் கை தூக்கணும். அப்ப சொன்னாரு, ஏஐ தோசை சுட்டா ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட வேண்டியது தானே, அந்த மாதிரி சொல்லி முடிச்சாரு. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், ஜான் மத்த எல்லாத்துக்கும் ஏஐ தோசை சுட்டா பிரச்சனை இல்லை, இப்ப என்னென்ன பிரச்சனைங்கிறது நான் சொல்றேன் பாருங்க. இப்ப திரும்ப நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்க போறேன். இது வந்து உண்மையா இருக்கும்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்க. உண்மை இல்லைங்கிறவங்க வந்து இல்ல எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க கையை தூக்காதீங்க. சரியா? முதல் கேள்வி, இப்ப நம்ம உடம்புல வந்து மரபணு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டது இல்லையா? அந்த மரபணுவை மாற்றி அமைக்கக்கூடிய டிஎன்ஏ சிந்தசைசர் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்குது. இது உண்மையா பொய்யா? நம்ம மரபணுவை மாற்றி அமைக்க முடியும். சரி, அப்துல் ஹாலிர் கை தூக்கி இருக்காரு, லதாமா தூக்கி இருக்காங்க, மீது எல்லாத்துக்கும் சந்தேகமா இருக்குது. சரி, பரவாயில்ல. அடுத்தது 2வது கேள்வி, இப்போ கால சூழ்நிலை காரணமாக இந்த தேனி பூச்சிகள் எல்லாம் வந்து உலகத்துல மிகப்பெரிய அளவுல அழிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த தேனி பூச்சி அழிஞ்சதுன்னா விவசாயம் அழிஞ்சிடும். காரணம் என்னன்னா கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க, மரகந்த சேர்க்கை. ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு அந்த பாலினேட் பண்றதுனாலதான் இந்த கிராஸ் பாலினேஷன் மூலமா நமக்கு நிறைய விளைச்சல்கள் வரும். இப்ப இந்த தேனி பூச்சிகள் கம்மியாகிறதுனால அமெரிக்கா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட பேரை சொல்ல விரும்பல, அந்த நிறுவனம் வந்து செயற்கையான தேனி பூச்சிகளை உருவாக்கிருச்சு. அதுக்கான காப்புரிமை பேட்டன்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறதையும் வாங்கி வச்சிருச்சு. இது உண்மையா பொய்யா? சரி, யாரும் கை தூக்கல, எல்லாரும் பொய்ன்னு நினைக்கிறீங்க.
மூணாவது, நம்ம உடம்புல இது டாக்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், புரோட்டீன் ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் ஃபோல்டுங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற புரதம் எப்படி மடியுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு என்ன நோய் வரும், அந்த நோய் வந்து அதுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறத நம்மளால டாக்டர்னால கண்டுபிடிக்க முடியும். அந்த மடிப்பு வந்து பல்லாயிரம் கோடி வகையா அது மடியக்கூடியது அந்த புரதம். அது எல்லா வகைகளையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டது. சரி, உண்மையா பொய்யா? உண்மை இல்லைங்கிறீங்க. அப்துல் ஹாலிர் வந்து கன்ஃபார்மா சொல்ற, தலையாற்றுறதுலயே தெரியுது இதெல்லாம் உண்மையே இல்லப்பா அப்படிங்கிறது. சரி, இன்னும் ஒண்ணு, அடுத்தது, யாரோ ஒருவர் உங்களை 24 மணி நேரமும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உண்மையா பொய்யா? சரி, ஒரு சிலர் ஒத்துக்கிறேன். இப்ப சீனால, நம்ம இந்தியால வந்து செஸ் எப்படி மிகப்பெரிய ஒரு பலகை கேமோ, அதே மாதிரி சீனா, இந்த நார்த் கொரியா, சவுத் கொரியால எல்லாம் வந்து கோ அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கு. இதோட காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குமோ அதை விட அதிக பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அந்த கேம் கொண்டு வரும். அந்த கேம்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவங்கள ஏஐ வந்து தோற்கடிச்சிருக்குது. இது உண்மையும் பொய்யா? சரி, உண்மைன்னு ஒரு சிலர் ஒத்துக்கிறீங்க. கடைசி ஒரு இது, பரமேஸ்வர் சிறந்த புத்தக விமர்சனையாளர். உண்மையா பொய்யா? நிறைய பேர் கை தூக்கிட்டீங்க, சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 4-5 கேள்விகள் கேட்டேன் இல்லையா? இப்போ ஒரு சிலர் வந்து அது உண்மையா இருக்கும்னு நினைச்சீங்க, ஒரு சிலர் பொய் அப்படிங்கறத திட்டவட்டமா சொன்னீங்க, ஒரு சிலருக்கு வந்து ஐயோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியமா கூட வந்துடும். இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்றேன், நான் சொன்ன அத்தனையும் உண்மை, ஏஐனால செய்ய முடியும். சரி, இப்போ இது வந்து நல்ல விஷயங்கள். இப்போ இது என்ன கெட்ட விஷயம் பண்ணுது அப்படின்னு நாம பார்த்துருவோம். இப்ப சைனால ஒரு கிட்டத்தட்ட 2000-2002 அந்த பீரியட்ல வந்து ஒரு குழந்தை தொலைஞ்சு போகுது. அத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதை தேடி கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 15-16 வருஷம் கழிச்சு அந்த பெற்றோர்களுக்கு வந்து போலீஸ்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்களோட மகனை கண்டுபிடிச்சிட்டோம், வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு. ஒரு 16 வருஷம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தைக்கு அந்த 16 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபுக்காக அந்த பையனை வந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ ஏஐ வந்து இந்த ரெட்டினா ஸ்கேன் பண்ணியிருக்கு. அந்த ரெட்டினா ஸ்கேன் வந்து அந்த ஸ்கேனும் இந்த குழந்தை தொலைஞ்சு போகும்போது அந்த டாக்டர் குழந்தை பிறந்தப்ப எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த டேட்டாவும் மேட்ச் ஆனதை வச்சு காணாம போன குழந்தை இதுதான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. இது ஏஐ செஞ்சதுதான். இது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு குழந்தைய ஏஐ இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு, ஒரு டேட்டாவை வச்சு மேட்ச் பண்ணி. இதுதான் இப்ப வந்து நமக்கு அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் தெரியும். இப்ப ஈரான்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த ஹிஜாப் அணியறது வந்து ஒரு கம்பல்ஷனா அந்த நாட்டுல வச்சிருந்தாங்க. அதாவது பெண்கள் வீட்டை விட்டு எங்க வெளியில போனாலும் அந்த ஹிஜாப் முகத்திரைய போடாம வெளியில போகவே முடியாது. சரி, அதையும் மீறி போனா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங், செகண்ட் டைம் வார்னிங், தேர்ட் டைம் இம்ப்ரிசன்மெண்ட். ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் கார் ஓட்டிட்டு போகும்போது கார் என்னோட சொந்த கார் தானே, காரை விட்டு இறங்கினா நான் ஹிஜாப் போடுவேன், இல்ல காருக்குள்ள என்னோட கார் தானே, போட மாட்டேன், அந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப அவங்களே வந்து இந்த கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கு. அது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற பெண்கள் தற்கொலை பண்ணிக்க கூடிய அளவுக்கு போச்சு. இப்போ நம்ம கடந்த வாரத்துல அலி காமினி இறந்தது கூட ஈரானியர்கள் நிறைய பேர் சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கான முக்கிய காரணம் இதுதான். இப்போ நீங்க சைனால பாத்தீங்கன்னா, அது எப்படி அந்த டேட்டாவை வச்சு இந்த பழைய ரெக்கார்டு எடுத்து பண்ணுச்சோ, அதேதான் ஈரான்ல நீங்க பெண்கள் வெளியில போனா அந்த கண்ணில் இருக்கிற ஐரிஸ் எடுத்து அவங்களோட கவர்மெண்ட் ரெக்கார்டை மேட்ச் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கு. இப்ப ஏஐ வந்து ஒரே டெக்னாலஜி ஒரு நாட்டுல நல்ல விஷயம் பண்ணுது, இன்னொரு நாட்டுல கெட்ட விஷயம் பண்ணுது இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா, நம்மளால தடுக்கவே முடியாது. அதுதான் இந்த புத்தகம் வந்து முக்கியமா என்ன அப்படின்னா, இப்ப 3ஆம் உலக போர் அப்படிங்கிறது வந்ததுன்னா எல்லாரும் வந்து ஒரு வெப்பனை வச்சு சண்டை போட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சண்டை எதுவா இருக்குன்னா டேட்டா வாராத்தான் இருக்கும். யாருக்கிட்ட அதிகப்படியான டேட்டா இருக்குதோ அவங்க தான் ஃபியூச்சரை வந்து ரூல் பண்ணக்கூடிய கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க.
அதனாலதான் சைனாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், ரஷ்யாவாகட்டும் இந்த ஏஐல வந்து ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த ஏஐ யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க வந்து ஃபியூச்சர்ல எல்லா நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏஐ வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா சாதாரண டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ண முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட தகவல்கள் தேவைப்படுது. அந்த ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மக்கள் பலம் நிறைய வேணும். அதனாலதான் இப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல நிறைய ஏஐ வந்து ஃப்ரீ வெர்ஷன் இல்ல மற்ற கண்ட்ரிகள்ல விட்டுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கான ட்ரைனிங் டேட்டா வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஒரு பிக்சரை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அது கார்ட்டூன் வெர்ஷனா வந்துடும், நேனோ பனானா அந்த மாதிரி எல்லாம் ரீசெண்டா பார்த்துருப்பீங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா ஒரு பொருளை வந்து உங்களுக்கு அவன் சும்மா கொடுக்கல, உங்களை வச்சு அந்த ஏஐ அவன் ட்ரெயின் பண்ணிக்க பாக்குறான். சரி இதெல்லாம் ட்ரெயின் பண்ணிக்கிறான். இப்ப ட்ரெயின் பண்ணதுனால இந்த டேட்டா எல்லாம் அவனுக்கு போயிடுச்சு, ஒரு மாடல் ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ இதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிற முஸ்தபா சுலைமான் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு அந்த அல்காரிதம்லயே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன ப்ராப்ளம்னா வந்து ஒரு ஹைப்பர் எவல்யூஷன். இந்த ஹைப்பர் எவல்யூஷன்றது என்னன்னா முதல்ல ஒரு நிலாவுக்கு ஒரு செயற்கைக்கோளை அனுப்பும் போது அந்த சாஃப்ட்வேரோட பவர் எவ்வளவு இருந்தது அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய ஐபோன் 16 பவர்ல பாதி கூட இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா நாம இப்ப அந்த ஐபோனை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், வெறும் செல்ஃபி எடுக்கிறோம், ஃபேஸ்புக் பாக்குறோம், இன்ஸ்டாகிராம்ல லைக் பண்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு தொழிற்புரட்சி வந்து ஒரு 15, 20, 30 வருஷத்துக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ராங்கா எங்கேயுமே வளர்ந்தது கிடையாது. இப்ப நாங்க இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இருந்தாலும் இப்ப எனக்கே என்ன பயமா இருக்குன்னா, நான் தூங்கும் போது ஒரு ஏஐ இருக்கு, வெடிஞ்சு பார்த்தா வேற ஒரு ஏஐ வந்திருக்கு. அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு. முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஜாவா படி, சி படி, நீ வந்து இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ அந்த கோடை அதுவே எழுதுது, நான் சொன்னா போதும் அது செஞ்சிருது. இப்போ இது எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப வந்து வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப எனக்கு என்ன பயமா இருக்குதுன்னா, ஏஐ கிட்ட மூச்சு விட்டாலும் எனக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்லிருமோ அந்த அளவு பயமாயிருச்சு. ஏன்னா அது பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்படைய வைக்குது. இன்னொன்னு இது கண்டிப்பா சொல்றேன், எழுதி வச்சுதுங்க. ஃபியூச்சர்ல ஒரு சுயாட்சிய ஒரு அட்டானமி வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஏஐனால கண்டிப்பா முடியும். ஏஐனால இப்ப டியூரிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, இது கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். டியூரிங் டெஸ்ட்ங்கிறது வந்து பிரேக் பண்ணவே முடியாத ஒண்ணு சாட் ஜிபிடி பிரேக் பண்ணிருச்சு. அதுவும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது எல்லாம் வந்து என்ன ஒரு பயத்தை கொண்டு வருது அப்படின்னா, கண்டிப்பா ஏற்கனவே இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2030 அப்படிங்கும்போது ஏகப்பட்ட ஜாப் லாசஸ் இருக்கும். குறிப்பா இந்த டெக்னாலஜி ரிலேட்டட்ல ஏகப்பட்ட ஜாப் லாசஸ் இருக்கும். ரெண்டாவது பயம். இப்போ உதாரணத்துக்கு என்னவே எடுத்துட்டா எனக்கு ஐடி தவிர வேற எதுவும் தெரியாது. இப்ப என்ன நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இப்ப ஜான் பிரதீப் சொன்ன மாதிரி எனக்கு தோசை கூட சுட தெரியாது. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் வேற ஏதாவது கத்துக்க வேண்டியது இருக்குது. மூணாவது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க. இப்போ லே ஆஃப்க்கு டிப்ரெஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்தா லே ஆஃப், அதே எனக்கு நடந்தா டிப்ரெஷன்ங்கிற மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாருமே லே ஆஃப் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு சமூகத்திலேயே இந்த ஒரு அமைதித்தன்மை போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாம் வந்து நம்மளால தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு பேரலை, இதுகிட்ட இருந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறத இந்த புத்தகம் சொல்லுது. இதை நீங்க இன்னும் படிங்க. இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க படிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை மேடையை மீண்டும் இன்றைய நாளின் நெறியாளர்களுக்கு படிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சொல்வேந்தர் பரமேஷ் ஐயா அவர்களே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏஐ என்பது ஒரு பேரலை அப்படின்ட்டு கடைசியில சுனாமிக்கு ஒரு ஈடா அதை வந்து கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டீங்க. நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களை திரும்பவும் பள்ளிக்கே அழைத்து சென்று விட்டீர்கள். சொல்ல போனா நிறைய கை தூக்கணுமா தூக்கக்கூடாதான்ற மாதிரி ஒரு புதுமையா இருந்தது. நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் உங்ககிட்ட. அது ஏஐ நன்மை தீமைகள் அது அழகா புரியும்படி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி. நம்ம இப்போ அடுத்த அங்கத்துக்கு நகர்கின்றோம். உடனடி பேச்சு. இந்த உடனடி பேச்சை வழங்குவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய சொல்வேந்தர் அப்துல் ஹாலிர் அவர்களை நான் இங்கு மேடைக்கு அழைக்கின்றேன். இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள்
தென்னிந்தியாவின் மிக சுறுசுறுப்பான நகரங்களில் ஒன்றான சென்னை மாநகரத்தை சேர்ந்தவர்கள் பொது மேடை பேச்சில் ஆர்வம் கொண்டு 4 ஆண்டுகளுக்கு முன்பு டோஸ்ட் மாஸ்டர்ஸில் பயணத்தை தொடங்கினார்கள். இவர்களுக்கு பொழுதுபோக்கு என்று சொன்னால் குறும்படங்களுக்கான சிறுகதைகள் எழுதுவது, திரைக்கதை எழுதுவது மற்றும் சிறுகதைகள் எழுதுவது இவர்களுக்கு பொழுதுபோக்கு. இவர்கள் சில குறும்படங்களை இயக்கியும் இருக்கிறார்கள். அதில் ஒன்று இந்திய அளவில் டாப் 40 40 தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரிய திரையரங்கில் பார்வையாளர்களுக்கு முன்னால் திரையிடப்பட்டது. இவர்களின் நம்பிக்கை, வாய்ப்பு 2 முறை கதவை தட்டாது, அது வந்தவுடன் பிடித்துக் கொள்ளுங்கள், அது வராத வரை நீங்களே கதவை தட்டுங்கள், தேவையான கதவை உடைத்து வழியை உருவாக்குங்கள். ரொம்ப அருமையான ஒரு நம்பிக்கையை இவங்க வச்சிருக்கிறாங்க. வாங்க சொல்வேந்தர் அப்துல் ஹாலிர் அவர்களே, மேடை உங்கள் வடம். நன்றி. இன்றைய நெறியாளர் சொல்வேந்தர் லதா அம்மா அவர்களுக்கு உங்களுடைய அறிமுகத்தை கேட்டு மனம் களிப்படைந்தது. சரி, சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு இனிய மாலை வணக்கம். உடனடி பேச்சு, அந்த அங்கத்தோட பயன்பாடு என்ன, எதுக்கு இந்த அங்கம் அப்படின்னா, இங்க நம்மள பலருக்கு பல விதத்துல யூஸ் ஆகும். என்னை பொறுத்தவரைக்கும் எங்க பயன்படும் அப்படின்னா, இப்ப என் மனைவி என்கிட்ட வந்து எங்க போனீங்க அப்படின்னா உடனே யோசிக்கிறது ஒரு கதை சொல்றதுக்கு, இல்ல உங்க மேலாளர் வந்து உங்க கொடுத்த வேலை ஏன் இன்னும் முடிக்கல அப்படின்னா ஒரு கதையை ஒன்று சொல்லணும். அந்த கதைக்கு இந்த மாதிரி நிமிஷத்துல நொடியில யோசிச்சு 2 நிமிஷத்துல ஒரு கதை சொல்றதுக்கு உங்களை தயார் செய்யக்கூடிய ஒரு அர்த்தம். சரி, இந்த உடனே என்ன 2 நிமிஷத்துல என்ன வேணா பேசலாமா? கொடுத்த தலைப்புல முக்கியமா ஒரு உரையை கட்டமைப்போட வளர்ங்க. அதாவது ஒரு ஆரம்பம், ஒரு கருத்து, முடிவுல அது ஒரு ஒரு உடம்பு முடிவுல ஒரு கருத்து, முடிஞ்ச அளவுக்கு அதுல ஏதாவது சொந்த கருத்தை உங்களோட பயன்படுத்த முடிஞ்ச சிறப்பா இருக்கும். சரி, அங்கத்துக்குள்ள போலாமா? சரி, இன்றைய அங்கத்திற்கு நான் இன்னொரு திரையும் நான் உங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கிறேன். என் திரை தெரியுதா? அப்துல் ஹாலிர் நேரம் பற்றி கொஞ்சம் குறிப்பு சொல்லிடுவீங்க? இல்ல நான் வந்துடுறேன். திரை தெரியுதா? இப்ப தெரியுது. சரி, சரி, இந்த அங்கத்துடைய நேர கால அளவு 1-2 நிமிடத்துக்குள்ள நீங்க பேசணும். அதாவது 1 நிமிடத்துக்கு குறையாமலும் 2 நிமிடம் 30 வினாடிக்கு அதிகம் போகாமலும் உங்களுடைய உரையை வழங்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க வாக்கெடுப்புக்கு தகுதிப்படுவீங்க. சரிங்களா? சரி, இப்ப போலாமா? முதல் பேச்சாளர் யாரை கூப்பிடலாம்? யார் தயாரா இருக்கீங்க? யாரும் கையை தூக்குறா, நானே கூப்பிட்டுறான். ஓகே, சொல்லுவேந்தர் அன்புமணி தயாரா இருக்கீங்க இல்லையா? சரி, இப்ப சொல்லுவேந்தர் அன்புமணி, இப்ப அந்த உங்களுக்கு 2வது திரை தெரியுது இல்லையா? அதுல 1-15 வரை எண்கள் தெரியுதா? சரி, அதுல ஒரு எண்ணு சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த எண்ணம் ஏதாவது இருக்கிறதா? 5. எனக்கு பிடித்த எண்ணம் அதான். சரி, இதான் இன்னைக்கு உங்களுடைய தலைப்பு. மற்றவர்களுடன் ஒப்பிடுவது மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? மற்றவர்களுடன் ஒப்பிடுவது மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? மகிழ்ச்சி கெடுக்கிறதா? மகிழ்ச்சி கெடுக்கிறதா? நினைக்கும் சொல்லுவேந்தர் அன்புமணி. மீண்டும் சென்ற வாரத்திலிருந்து இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு நாள் சவரம் செய்யும் பொழுது முதல் முறையாக பள்ளி பருவத்தில், அந்த விடலை பருவம் என்று சொல்வார்கள், அப்பொழுது சவரம் செய்யும் பொழுது தன்னுடைய வளர்ந்தும் வளராத மீசையை அரைகுறையாக சவரம் செய்து கொண்டு நண்பர்கள் முன்னே சென்று நின்றது. அவர்கள் அனைவரும் பார்ப்பதற்கு இவன் சார்லி சாப்ளின் போல இருக்கிறான் என்று எள்ளி நகையாடினார்கள். அப்பொழுது அந்த குழந்தை மனம் உடைந்து அழுகவில்லை, மாற்றாக சார்லி சாப்ளினையும் ஹிட்லரையும் மனதில் உருவகப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே கண்ணாடியில் எதிர்நோக்கி கொண்டு மிகவும் மன மகிழ்ச்சியும் அகமகிழ்ச்சியும் அடைந்தது. ஒப்பிடுவது எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நம் வழிகாட்டிகளை நாம் யாராக ஆக வேண்டுமோ அவர்களை போல் நாம் நடிப்பதிலும் அவர்களை போல் பாவனை செய்வதிலும், சந்திரமுகி என்ற படத்தில் வருவதை போல
கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டா என்ற காட்சியை நீங்கள் உருவகப்படுத்தினீர்கள் என்றால், நாம் செய்வது ஒரு சில நேரங்களில் நீ நடக்கிறது ரஜினிகாந்த் மாதிரி இருக்குடா அப்படின்னு மற்றவர்கள் ஒப்பிடும் பொழுதும் சரி, நாம் ஒப்பிடும் பொழுதும் சரி, அது பெரும்பாலும் மகிழ்ச்சியைத்தான் தருகிறது. ஒரு சில நேரங்களில் நகைச்சுவை நடிகர்களுடன் நாம் நம்மை ஒப்பிடுவது உண்டு. அப்பொழுது நம் வாய்விட்டு சிரிக்க கூட நேரிடும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். ஆனால் ஒரு சில சமயங்களில் நம்மை கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு நம்மை வேண்டுமென்றே ஒப்பீடு செய்யக்கூடியவற்றை நாம் புறந்தள்ளி விடலாம், அல்லது அவற்றையும் பெருந்தன்மையுடன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளலாம். அதனால்தான் வள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அகுதொப்பது இல் என்கிறார். துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க என்பதால் ஒப்பீடு எப்பொழுதும் நன்மையாகவும் மேன்மை தகுந்ததாகவும் மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் பட்சத்தில் அது என்றென்றும் களிப்பையும் அகமகிழ்ச்சியையும் தருகிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்வேந்தர் அன்புமணி அவர்களே. ஒப்பீடு மகிழ்ச்சி தரும், அது எதை நோக்கி ஒப்பீடு என்று சிறப்பான ஒரு உரை. சரி, இன்றைய இரண்டாவது பேச்சாளர்கள் போகலாம். சொல்வேந்தர் சிந்துஜா. மணிக்கம் ஜவரையா, நீ கை தூக்கி நீ அடுத்து நமக்கு வந்துடலாம். எண் 6. எண் 6. சரி, சொல்வேந்தர் சிந்துஜா, உங்களுக்கான தலைப்பு நன்றி உணர்வு இல்லாமல் மகிழ்ச்சி நிலைக்குமா? நன்றி உணர்வு இல்லாமல் மகிழ்ச்சி நிலைக்குமா? சொல்வேந்தர் சிந்துஜா. மிகவும் நல்ல தலைப்பு சொல்வேந்தர் அப்துல் ஆலர் அவர்களே. நன்றி உணர்வு இல்லாமல் மகிழ்ச்சி நிலைக்காது. ஏனென்றில் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். நான் இதுக்கு ஒரு ஒரு நிலை சொல்றேன். நானும் ஒரு பேருந்துல ஏறினேன். சோழிங்கநல்லூர்ல இருந்து டைடல் பார்க் போற வரைக்கும் ஒரு பயணம். எனக்கு அடுத்த வாரம் ஒரு பேச்சு தேவைப்பட்டது. அதற்கு எங்க வேணும் அப்படின்னா, என்னோட மென்டர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீ வந்து உன்னை சுத்தி இருக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணணும், ஆய்ந்து கவனிக்கணும், அப்பதான் வந்து உனக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால வந்து அப்போ கார்லயும் போக முடியும், சொந்த வாகனத்திலயும் போக முடியும். ஆனா பேச்சுக்கு எனக்கு கண்டென்ட் தேவைங்கிறதுனாலயே நான் வந்து பேருந்துல பயணம் பண்ணேன். அப்படி பயணம் பண்ற எண்ணங்கிறதுனால நான் வந்து ஒரு ஹெட்ஃபோனையோ ஒரு புக்கையோ எதுவுமே எடுக்கல. சுத்தி இருக்கிற மனுஷங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே தான் வந்து நான் வந்து அந்த பேருந்து பயணத்தை மேற்கொண்டேன். அப்போ ஒரு நிகழ்வு, செம்மஞ்சேரியிலேருந்து அந்த பேருந்து கிளம்பி இருக்கு. தினக்கூலி செய்யறவங்க அந்த பேருந்துல ஏறி இருக்காங்க. ஒரு முதல் ஸ்டாப்லயே அந்த பேருந்துல மொத்தமாவே வந்து சீட்டு ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்ப அடுத்த ஸ்டாப்ல ஏறுறவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அந்த லேடி வந்து ஃபீல் பண்ணிட்டே ஏறுறாங்க. இல்ல, எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்டே ஏறி இருக்கணும், போன ஸ்டாப்பிங்கை விட்டுட்டேன், இந்த ஸ்டாப்பிங்ல வந்து எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து ஏறுறாங்க. அந்த முதல் ஸ்டாப்பிங்ல உட்கார்ந்து இருந்தவங்க ஒரு செக்யூரிட்டியா இருக்கிற ஒரு அம்மா. அந்த அடுத்த ஸ்டாப்பிங்ல ஏறினவங்க வீட்டு வேலை செய்யற அம்மா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மா வந்து அந்த செக்யூரிட்டி கிட்ட வந்து அவங்களோட புலம்பல சொல்லிட்டே வராங்க. காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சேன், பசங்களுக்கு சமைச்சேன், அதுக்கப்புறம் இப்படி வந்தேன், ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடி ஏறி இருந்தா எனக்கு வந்து கிடைச்சிருக்கும், இது வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டே இருந்தா இவங்க புலம்பல தாங்க முடியாம அந்த செக்யூரிட்டி அம்மாவும், இந்தாங்கம்மா நீங்க உட்காருங்க, நான் அடுத்து ஏந்திரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை விட்டுட்டாங்க. சீட்டை விட்டுட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரொம்ப தேங்க்ஸ்மான்னு கூட அவங்க சொல்லல. பண்ணிட்டு அப்படியே திரும்பிட்டாங்க. என்னடா திருப்பி சீட்டை கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு திருப்பி ஜன்னல் பக்கம் அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி லேடிக்கு வந்து ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நன்றி கூட சொல்லலையேன்னு. அப்ப அதுக்கப்புறம் இருந்த மிச்ச பயணம் இவங்களுக்கும் மன உறுத்தலோட இருந்தது, அவங்களுக்கும் மன உறுத்தலோட இருந்தது. ஒரு நன்றிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பயணமே இனிதாக இருந்திருக்கும். நன்றி உணர்வு இல்லாமல் மகிழ்ச்சி நிலைக்காது. நன்றி. அருமை சொல்லுங்க சிந்துஜா. உண்மையா அது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன சின்ன விடயங்கள், சின்ன சின்ன செயல்பாடுகள், அதுக்கு ஒரு நன்றி. நான் எப்பவுமே சொல்ற விஷயம், 2 வார்த்தைகள் எப்பவுமே நம்ம எல்லாத்தையும் சொல்ல பயப்படக்கூடாது. ஒண்ணு நன்றி, இன்னொன்னு மன்னிப்பு. ஏன்னா இந்த 2 வார்த்தை வந்து ஒரு உறவையும் வலுப்படுத்தும். ஸோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணும். சரி, அடுத்த தலைப்புக்கு போகலாம். சொல்லுவேன், இந்த ஜவஹர் அவர்கள் ரொம்ப நேரமா கை உயர்த்தி இருக்காங்க. ஐயா வாங்க, அவங்களுடைய எண் ஒண்ணு சொல்லுங்க. 10.
10. சொல்வேந்தர் ஜெகவர் அவர்கள், உங்களுக்கான தலைப்பு சமூக ஊடகம் உண்மையான மகிழ்ச்சியை தருகிறதா? சமூக ஊடகம் உண்மையான மகிழ்ச்சியை தருகிறதா? சொல்வேந்தர் ஜவஹர். நன்றி உடனடி பேச்சு ஆசான் அவர்களே. சமூக ஊடகம் பயன்படுத்துவோரின் பயன்படுத்தும் நோக்கத்தை பொறுத்து மகிழ்ச்சி தருகிறது. பல நேரங்களில் சமூக ஊடகங்கள் சரியாக பயன்படுத்தாத நேரங்களில் தொடர்ந்து சமூக ஊடகங்களிலே இருப்பதன் மூலம் அது பல நேரங்களில் துன்பத்தை கூட தருகிறது. எதையும் அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் நன்மைகளை தரும். உதாரணத்திற்கு சமூக ஊடகங்கள், இப்போ ஒரு சிறிய விஷயம் கூட சமூக ஊடகங்களில் பகிர்ந்தால் மிக வேகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சமூக ஊடகங்கள் விளம்பரம் செய்வது கூட சமூக ஊடகங்களை விளம்பரம் செய்வதன் மூலம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறுகிறது. சமூக ஊடகங்களில் என்ன பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை கூட பல நேரங்களில் சமூக ஊடகங்களில் தான் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். எந்த செய்திகளா இருந்தாலும் அதை சமூக ஊடகங்களில் தான் அதிகமாக தெரிந்து கொள்கிறோம். சமூக ஊடகங்கள் நம்ம ஆக்கிரமிக்கிறது. ஆக்கிரமிப்பை ஒதுக்கி வைத்தால், அதை தேவையான அளவுக்கு பயன்படுத்தினால் சமூக ஊடகங்கள் நிச்சயமாக பயன் தரும். அதை பயன்படுத்துவது முறைதான். எல்லா விஷயங்களிலும் நன்மைகளும் தீமைகளும் உண்டு. தீமைகள் இல்லாத நன்மைகளே இல்லை, நன்மைகள் இல்லாத தீமைகளே இல்லை. அதே போல்தான் சமூக ஊடகங்களில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. பயன்படுத்துவோரும் பயன்படுத்தும் முறையும் அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் சமூக ஊடகங்கள் நன்மையே தரும் என்று கூறி, இதை கூட நாம் இந்த நிகழ்வு கூட்டத்தை கூட சமூக ஊடகங்கள் பார்த்துதான் நாம் அறிந்தோம். அந்த அறிந்ததை வைத்துதான் சமூக ஊடக உடனடி பேச்சு ஆசான் அப்துல் ஹலீரை சந்திக்க ஒரு வாய்ப்பு இந்த சமூக ஊடகங்கள் தான் வாய்ப்பு அளித்தது. கவிதா அவர்களை சந்திக்க வாய்ப்பு அளித்து சமூக ஊடகங்கள் தான். இப்பொழுது நேரம் கருதி வாய்ப்பை நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, மீண்டும் நீங்கள் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். ஆனால் தலைப்பு மகிழ்ச்சி தருகிறதான்னு பயன் தருகிறதான்னு இல்ல. அதை கொஞ்சம் அடுத்த தடவை தலைப்பை ஒட்டி பேசுங்க, கொஞ்சம் சிறப்பா இருக்கும். சரி, நம்முடைய அடுத்த பேச்சாளர் புகழேந்தி அவர்கள் இருக்கீங்களா? ஐயா பேசலாங்களா? இருக்கேன் ஐயா. நான் இப்ப ஒரு பேருந்துல பயணம் இருக்கிறேன். என்னோட பேச்சு தெளிவா கேக்குதா உங்களுக்கு? எனக்கு சரியா கேட்கல. கேக்குதுங்களா? சொல்லி உங்களை முறை வாங்க முடியுமா? புரியல என்னங்க? உங்களால தலைப்பு சொன்னா உங்களால பேச முடியுமா? பேசலாம். சரி ஐயா, 1ல இருந்து 15க்குள்ள ஒரு எண்ணு சொல்லுங்க. சரி, சிறப்பு. சரி, ஐயா புகழேந்தி அவர்களுக்கு உங்களுக்கான தலைப்பு மகிழ்ச்சி ஒரு இலக்கா அல்லது ஒரு பயணமா? மகிழ்ச்சி ஒரு இலக்கா அல்லது ஒரு பயணமா? புகழேந்தி அவர். நன்றி நாளின் சொல்லுங்கிறவர்களே, டேபிள் டாப் எக்ஸ்மாஸ்டர் அவர்களே, மன்னிக்கவும். முதல்ல இந்த கூட்டத்துல நான் கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய கழிப்படைகிறேன். இது என்னோட முதலாவது இணையவழி. இப்ப தலைப்புக்குள்ள போனோம்னா, மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கா அல்லது ஒரு பயணம்? மகிழ்ச்சி என்பது ஒரு பயணம். நம்முடைய வாழ்க்கையே ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அந்த இலக்கு போகும்போது வெற்றி தோல்வி நம்ம ஆனா அந்த வெற்றியை குறி வச்சு போறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பயணத்துல வரக்கூடிய மகிழ்ச்சிகளை நம்ம உதாசீனப்படுத்தி பேசிக்கிறோம். அதனால வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கா வச்ச மகிழ்ச்சிங்கிற ஒரு இலக்கா வச்சுதான் நம்ம வாழ்க்கை பயணம். வெற்றி தோல்வி ஒரு மகிழ்ச்சியவோ இல்ல பெரும் துயரத்தையோ கொடுக்க போது ஒரு இலக்கை வச்சு நடக்கிறது. ஆனா மகிழ்ச்சியை இலக்காக இருக்கணும் போது நம் வாழ்வு மிக இனியதாக இருக்கும். சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். என்னோட ஓய்வு முடிச்சுட்டாங்க.
நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. உண்மைதான். நம்ம வந்து வெற்றி தோல்வியை தான் வந்து நம்ம பயணமா பார்க்கணும். நம்மளுடைய பயிற்சிகளை பயணம் பார்க்கணும். அந்த பயிற்சியோட முடிவு வந்து மகிழ்ச்சி ஒரு இலக்கா இருந்துச்சுன்னா போற பயணங்களும் மகிழ்ச்சியாகவே கழிப்புடனே போயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன் அந்த விஷயத்துல. சரி, அடுத்த பேச்சாளர் போயிடலாம். ஐயா ராஜபாலாஜி இருக்கீங்களா? ராஜபாலாஜி இருக்கேன். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. ஒரே வாங்க முடியுமா உங்களால? தலைப்பு கொடுத்தா பேசுறேன். தலைப்பு கொடுங்க. சரி, ஒரு எண் சொல்லுங்க. 6 என்ன 6 எடுத்துட்டா போயிருச்சுங்க. வேற ஒரு எண் சொல்லுங்க. 6 எடுத்துட்டாங்களா? சரி, எனக்கு 3 கொடுங்க. 3. சரி ஐயா, உங்களுக்கான தலைப்பு பணம் அதிகமானால் மகிழ்ச்சி அதிகமாகுமா? பணம் அதிகமானால் மகிழ்ச்சியும் அதிகமாகுமா? ஐயா ராஜபாலாஜி. நன்றி சொல்வேந்தர் அப்துல்லா அவர்களே. ஒரு நல்ல கேள்வி. பணம் அதிகமானால் மகிழ்ச்சி அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதை அப்படியே நம்ம மாத்தி போனோம். மகிழ்ச்சி அதிகமா இருந்தா தான் பணம் அதிகமா வரும். அதே சமயம் மகிழ்ச்சி இல்லாம நம்மளுக்கு பணம் அதிகமா வந்துச்சுன்னா அது சரி கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம சேலரியில வருமானத்துல இருக்கிறோம் பட்சத்துல நம்ம அந்த 10,000 ரூபாயில நம்ம மகிழ்ச்சியா இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா எதை நம்ம தமிழ்ல சொல்ல தெரியல, வாட் மல்டிப்ளைஸ் கெட் ஆம்பிளிஃபைட்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு மகிழ்ச்சியா இருந்தோம்னா இப்போ ஃபியூச்சர்ல இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். இப்பவே நம்ம வந்துட்டு கவலையோட இருந்தோம்னா அதுதான் எதிர்காலத்திலும் நம்மளுக்கு வந்துட்டு அது பெருக்கி வரும். அதனால மகிழ்ச்சி என்பது பணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம மகிழ்ச்சியா இருந்தாதான் நம்மளால அதிகமான ஒரு பணத்தை சம்பாதிக்க முடியும். மகிழ்ச்சி என்பது வாரன் பஃபெட் அழகா சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இலக்கை அடைந்தால் வெற்றி, அடைந்ததை ஏற்பது மகிழ்ச்சின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம வந்துட்டு எதை ஏத்துக்கிறோமோ அதுதான் மகிழ்ச்சி. பணங்கிறது நம்ம செய்யற செயல்ல இருந்து வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட்னு நான் நினைக்கிறேன். நன்றி ஐயா ராஜபாலாஜி அவர்களே. உண்மையே ஒரு கேள்விய அதோட வடிவத்தை மாத்தி அதுக்கான சிறப்பான ஒரு பதில இருந்தது. மிக நன்றி. சரி, நமக்கு இன்னும் ஒரு பேச்சாளருக்கான நேரம் இருக்கு. யார் தயாரா இருக்கீங்க? சொல்லுவேந்தர் புவனேஸ்வரி. ஒரு எண் சொல்லுங்க சொல்லுவேந்தர். 2. சொல்லுவேந்தர் புவனேஸ்வரி, உங்களுக்கான தலைப்பு துன்பம் இல்லாமல் உண்மையான மகிழ்ச்சி புரியுமா? துன்பம் இல்லாமல் உண்மையான மகிழ்ச்சி புரியுமா? சொல்வேந்தர் புவனேஸ்வரி. நல்ல தலைப்பு. எனக்கு ரொம்ப வந்து இந்த தலைப்பை பார்த்த உடனே ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வந்து துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சி புரியுமான்றது வந்து கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம இன்பம் துன்பம் வரும்போதுதான் எப்ப நம்ம கடவுளை எப்ப கும்பிடுறோம்? நமக்கு துன்பம் வரும்போதுதான் கும்பிடுறோம். எப்பாடி இப்பதான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது எப்பன்னா நம்ம அதிகமா கஷ்டப்பட்டுட்டு நமக்கு வர்ற அந்த சந்தோஷமே நம்ம சந்தோஷமா இருக்கோம், நம்ம வாழ்க்கையை வாழறோம் அப்படின்ற புரியறதே அந்த அந்த துன்பத்தை கடந்து இன்னொரு சந்தோஷம் வரும்பொழுதுதான், மகிழ்ச்சி வரும்பொழுதுதான் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும். துன்பம் இல்லைன்னா நம்மளோட மகிழ்ச்சி நமக்கே தெரியாது, நம்ம வாழற மாதிரியே இருக்காது. பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வாழணும்னா இன்பம் துன்பம் எப்படி பகல் இரவு அந்த மாதிரி எல்லாம் இருக்கோ, வெயில் மழை இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கிற மாதிரி நமக்கும் இன்பம் துன்பம் ரெண்டுமே இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில இன்பத்தோட மகிழ்ச்சியை நமக்கு அதிகமா புரியும். நன்றி. நன்றி சொல்லுது புவனேஸ்வர் அவர்களே. சொன்ன மாதிரி கரெக்ட் ஒரு விஷயம் தான். வாழ்க்கையில ரெண்டுமே வேணும். இன்பம் இருக்கும் போது துன்பம் இருக்கும். துன்பம் இருந்தா மட்டும்தான் இன்பத்தின் பணிவும் மகிழ்ச்சியோட அருமையும் புரியும். நன்றி. இன்றைய பேச்சாளர் அனைவரும் சிறப்பாக பேசுனீங்கன்னு நான் நம்புறேன். என்னோட தலைப்புகள் உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மேடையை மீண்டும் நெறியாளரிடம். நன்றி. உடனடி பேச்சு ஆசான் சொல்வேந்தர்
அப்துல் ஹாலிர் அவர்கள் அருமையா உங்களுடைய கேள்விகளை கேட்கிற விதம், கேள்வி அப்படின்னு நான் சொல்றது என்னன்னாக்கா, நீங்க கேட்ட அந்த உடனடி பேச்சின் தலைப்புகள் ரொம்ப அருமையா இருந்தது. எண் சொல்ல சொல்லி எங்களை உத்வேகம் கொடுத்து நாங்க கொடுக்கிற எண்ணில இருந்து எங்களுக்கான ஒரு கேள்வியை நீங்க எடுத்து வைக்கும் போது அருமையா இருந்தது. நன்றி உணர்வு, மன்னிப்பு, இதை பற்றி நீங்க சொன்ன விதம் ரொம்ப அருமை. அடுத்ததாக இப்பொழுது 4வது அங்கமான பொது மதிப்பீடு அங்கத்திற்கு செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த மகிழ்ச்சியை பற்றி நம் அனைவரும் இந்த உடனடி பேச்சு அங்கத்துல மகிழ்ச்சி, களிப்பு எல்லாருமே சிறப்பா அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனா பாருங்க, உண்மையான மகிழ்ச்சியின் மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா பிறரை நேசிப்பதுதான் அப்படின்னு புத்தர் சொல்றாங்க. உண்மையான மகிழ்ச்சியின் மிகப்பெரிய ஆதாரமே பிறரை நேசிப்பதுதான். அந்த நேசித்தல் இல்லை அப்படின்னா மகிழ்ச்சி இல்லை அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மகிழ்வான மனநிலையில நமக்கு அந்த எண்ணங்கள் உருவாகிற விதமே ரொம்ப அழகழகான எண்ணங்கள் உருவாகும். அப்ப அந்த அழகான எண்ணங்கள் என்ன பண்ணும், சமுதாயத்திலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அருமை. அந்த மகிழ்ச்சியை பத்தி பேசணும்னா நம்ம நாள் முழுக்க பேசிட்டு இருக்கலாம், இருந்தாலும் நேரம் பத்தவில்லை. அடுத்த அங்கமாக பொது மதிப்பீட்டாளர் மதிப்பிற்குரிய மேன்மை மிகு சொல்வேந்தர் ரவீந்திர பெருமாள் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். பொது மேடை தங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. ஐயா இருக்கீங்களா? ரவீந்திரன் ஐயா டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. சொல்வேந்தர் கவிதா அவர்களே, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ரவீந்திர ஐயா வர வரைக்கும் நம்ம முதல் மதிப்பீட்டாளரை அழைத்து முதல் பேச்சாளருக்கு மதிப்பீடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவினாஷ், நீங்க அன்பரசன் அவர்களுக்கு மதிப்பீடு வழங்கலாம். மிக்க நன்றி. உலகெங்கும் இருக்கும் அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் என் மதிப்புமிக்க வணக்கங்கள். இன்று ஒரு மதிப்பாளரா நான் வரல, அன்பரசன் என்னும் ஒரு சக பயணியை அறிமுகம் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஒரு அற்புதமான கதை சொல்லி கதை கருவை நமக்கு அறிமுகம் படுத்த அவர் ஒரு உருவகம் பயன்படுத்தினார். வாழ்க்கை பயணம். எல்லாருமே ரயில் பயணம் மேற்கொண்டிருப்போம். உடனடியா நம்மள கவர்ந்துட்டார் அந்த கதைக்குள்ள. அடுத்து மிக பிரம்மாண்டமா அவர் உபயோகித்தது விடியாத இரவின் பாடம். ஒரு புரியாத ஒரு சொற்றொடரை முன்னாடி வச்சு ஒரு அருமையான கதையை சொல்லி முடிக்கும் போது திரும்பியும் அதை பயன்படுத்தினார். அது மிகவும் அருமையா இருந்தது. இந்த பேச்சுல நாம பயணம் செய்யும் போதும் நம்ம கண்டிப்பா இந்த டிடிஆர் சந்திச்சிருப்போம். டிடிஆர் சந்திக்காட்டியும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆட்களை நம்ம கண்டிப்பா சந்திச்சிருப்போம். நம்மளுடைய இடத்தை கேட்கிறவங்க. இது எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்து இருக்கிறதுனால இது எங்களால அது இது பண்ண முடிஞ்சிருந்தது. அப்புறம் மூணாவதா எனக்கு மிகவும் பிடித்தது இதுல அங்கங்க அவர் உபயோகித்த வார்த்தைகள் வாய்ப்பு, முயற்சி, தகுதி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது. மொத்தத்துல கதை கரு, சொல்லாடல், ஒரு நல்ல கதை நமக்கு அறிமுகம் பண்ணதுல மிக்க மகிழ்ச்சி, களிப்பா இருந்தது. உங்களுடைய அடுத்த பேச்சு எதிர்பார்த்து காத்திருக்கு. ஓவர் டு யூ ஜும்மாஸ். மிக்க நன்றி. ரவீந்திர பெருமாள் ஐயா அவர்கள் இணைப்பில் வந்துவிட்டார். ஐயா, முதல் மதிப்பீடு முடிந்து விட்டது. அடுத்ததாக நீங்க தொடரலாம். நன்றி நன்றி நன்றி. தெரியல, திடீர்னு தான் துண்டிக்கப்பட்டது. ஓகே, அடுத்த மதிப்பீடு. இன்று இரண்டு பேச்சாளர்களும் இன்னைக்கு மிக சிறப்பாக பேசினார்கள். அடுத்த பேச்சாளர்
ஆயத்த உரை சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களின் உரையை மதிப்பீடு செய்வதற்கு சொல்வேந்தர் அன்புமணி அவர்கள். சொல்வேந்தர் அன்புமணி அவர்களை தயவு செய்து முன்னுக்கு வந்து அழகாக பேசின சொல்வேந்தர் புவனேஸ்வரியின் உரையை நீங்கள் மிக சிறப்பாக மதிப்பீடு செய்வீர்கள் என்று நம்பிக்கையோடு உங்களை அழைக்கிறேன். மேடை உங்கள் வசம் ஐயா. நன்றி சொல்வேந்தர் பொது மதிப்பீட்டாளர் ரவீந்திர பெருமாள் அவர்களே. சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்கள் அழகாக இருந்ததென்று கூறிய உங்களின் கருத்திற்கு என்னிடமும் மாற்று கருத்தில்லை என்பதை முதல் மதிப்பீடாக வைக்கிறேன். புவனேஸ்வரி அவர்கள் கேள்வியுடன் தொடக்கம், உரையாடலுடன் ஒரு தொடக்கம், மிகச் சிறப்பான ஒரு தொடக்கமாக இருந்தது. உங்களுடைய பேச்சு நடை மிகவும் இயல்பாகவும் பார்வையாளர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படியும் இருக்கிறது. வாழ்த்துகள். உங்களுடைய பேச்சில் மிகவும் தெளிவும் நிதர்சனமும் நிதானமும் இருந்ததை அறிகிறேன். எவ்வாறு நீங்கள் கோபத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினீர்கள், எப்படி நீங்கள் மேல்நிலை பட்டப்படிப்பை முடித்தீர்கள் போன்ற செய்திகள் மிகவும் இயல்பாகவும் பின்தொடர்வதற்கு இலகுவாகவும் இருந்தது. வாழ்த்துகள். யோசிக்கும் பொழுதும் தேவையான இடங்களிலும் தங்களுடைய நிறுத்தம் மிகவும் அழகாக பிரதிபலித்தது. அதாவது பாசஸ் வேர் குட். நிறுத்தங்கள் மிகவும் அழகாக உபயோகிக்கப்பட்டது. ஒரு சில மேம்பாடுகளை இந்த உரையின் நோக்கத்தினை கருத்தில் கொண்டு, இந்த உரையின் நோக்கமானது உடல் மொழி மற்றும் உடல் மேம்பாட்டினை நாம் மேம்படுத்துவதற்கு ஒரு நோக்கமாக இந்த ஆயத்த உரையை நாம் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதனால் ஒரு சில மேம்பாட்டு குறியீடுகளை கூற விளைகிறேன். ஒரு சில சொற்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டது. அந்த கோபம்தான், வந்து, அந்த போன்ற சொற்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டது. இவற்றை மிகவும் இலகுவாக கையாளுவது இன்னும் மேன்மை மிகு பேச்சிற்கு வழிவகுக்கும். இந்த நோக்கத்தினை கருத்தில் கொண்டு மீண்டும் வரக்கூடிய ஆயத்த உரைகளில் தாங்கள் நின்று கொண்டு பேச முயற்சிக்கலாம். மேம்பட்ட உடல் மொழியையும் குரல் மேம்பாட்டினையும் பயன்படுத்தவும் பயிற்சி செய்யவும் தாங்கள் முயற்சி செய்யவும். இது பார்வையாளர்களிடம் நாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவும், அவர்கள் நம்மை மேலும் உற்று நோக்கவும் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சிறிய சிறிய வாக்கியங்களை உருவாக்குவதில் நாம் கவனம் செலுத்தலாம். ஓரிரு சொற்றொடர்கள், வாக்கியங்கள் நீண்டதாக இருந்தது. ஆனால் அவற்றில் புரிதலில் ஏதும் ஐயமில்லை. ஆனால் நீண்ட வாக்கியங்களை மிகவும் சிறிய வாக்கியங்களாக மாற்றுவது மென்மேலும் நமக்கு ஆயத்த உரையை சிறப்பானதாக மாற்ற உதவி செய்யும். பேச்சின் இறுதியில் முடிந்தவரை சிறு தன்னம்பிக்கையுடன் ஒரு தாக்கத்துடன் கூடிய முடிவுரையை நாம் வழங்கலாம். உங்களுடைய வருங்கால ஆயத்த உரைகள் தன்னிகரற்று விளங்க மனம் நிறைந்த வாழ்த்துகள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மேடை பொது மதிப்பீட்டாளர் வசம். நன்றி ஐயா சொல்வேந்தர் அன்புமணி அவர்களை. உங்களுடைய மதிப்பீடு மிக மிக சிறப்பாக இருந்தது. நான் என்ன எழுதி வைத்திருந்தேனோ அதை அழகாக நீங்கள் சொன்னீர்கள். சொல்வேந்தர் புவனேஸ்வரி மற்றும் இன்று சொல்வேந்தர் அன்பரசன் இருவர்களும் இன்று வழங்கிய உரைகள் மிக சிறப்பாக இருந்தது. எனக்கு இன்னைக்கு வாகனத்தில் இருந்தாலும் இங்கே வந்து கலந்து கொள்வதில் எனக்கு மிக சிறப்பாக இருக்கிறது என்று நம்புகிறேன். காரணம், இன்றைய உரைகள் அவ்வளவு அழகாக இருந்தது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று நம்முடைய இன்று கருத்து. ஆனால் இங்கே என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. எனக்கு ஒரு பயம், பக்கத்தில் யாராவது என்னை பார்த்து விட்டு என்னடா இவனுக்கு ஏதோ ஆய்விட்டதா என்று எண்ணிக்கொள்ளாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும். சரி, அடுத்து நம்முடைய இன்றைய நம்முடைய ரோல் பிளேயர்ஸ், நம்முடைய பணியாளர்கள், நேர கணக்காளர் அவர்களை அழைத்து இன்றைய உங்களின் நேர குறிப்பை நீங்கள் அறிக்கையை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் கவிதா அவர்களே. சொல்வேந்தர் கவிதா, நேர கணக்காளர் அவர்களே. மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம்.
முதலாவதாக ஆயத்த உரை சொல்வேந்தர் அன்பரசன் அவர்கள் 8 நிமிடம் எடுத்துக்கொண்டார். சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்கள் 4 நிமிடம் 9 வினாடிகள் எடுத்துக்கொண்டார். அடுத்ததாக நூல் திறனாய்வு சொல்வேந்தர் பரமேஸ் அவர்கள் 16 நிமிடம் 15 வினாடிகள் எடுத்துக்கொண்டார். அடுத்ததாக உடனடி பேச்சு கொடுக்கப்பட்ட நேரமானது 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரை. சொல்வேந்தர் அன்புமணி 2 நிமிடம் 18 வினாடிகள். சொல்வேந்தர் சிந்துஜா 2 நிமிடம் 30 வினாடிகள். சொல்வேந்தர் ஜவஹர் 2 நிமிடம் 10 வினாடிகள். சொல்வேந்தர் புகழேந்தி 1 நிமிடம் 14 வினாடிகள். சொல்வேந்தர் ராஜபாலாஜி 1 நிமிடம் 32 வினாடிகள். சொல்வேந்தர் புவனேஸ்வரி 1 நிமிடம் 6 வினாடிகள். அடுத்ததாக மதிப்பீட்டின் உரை கொடுக்கப்பட்ட நேரமானது 2 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வரை. சொல்வேந்தர் அவினாஷ்குமார் 2 நிமிடம் 13 வினாடிகள். சொல்வேந்தர் அன்புமணி 2 நிமிடம் 30 வினாடிகள். சொல்வேந்தர் அன்பரசன் சொல்வேந்தர் பரமேஸ் அவர்கள் 1 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டதை இங்கு குறிப்பிடுகிறேன். மிக்க நன்றி. மேடையை பொது மதிப்பீட்டாளர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி சொல்வேந்தர் கவிதா அவர்களே. இன்றைய நேர கணக்காளர் மிக அழகாக உங்களது பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று இன்று குறிக்கிறது. அடுத்து நம்முடைய உபரி சொல் கணக்காளர் சொல்வேந்தர் ஜோதி அவர்களை அழைத்து உங்களின் அறிக்கையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் ஜோதி அவர்களை மேடை உங்கள் வசம். வணக்கம். சொல்வேந்தர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். முதலாவதாக நம்மளுடைய சொல்வேந்தர் பேச்சாளர் அன்பரசன் அவருடைய பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. அவருடைய 13-14வது வயதில் அவர் ஒரு குறும்படத்தில் நடித்திருந்தால் எப்படி இருக்குமோ, அவருடைய ரயில் பயணம் குறும்படம் போல் அவர் நமக்கு கதையாக சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது. இருந்தாலும் ஒரு சின்ன பையனை ரயில்ல ஒரு பெரியவர் இவ்வளவு தூரம் ஏமாத்திருக்க கூடாது. அது கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. அவரு நல்ல நீண்ட தமிழ்ல அழகா பேசினாரு. இதுல சோ சோ அப்படிங்கிறத 2 முறைதான் பயன்படுத்தியிருக்காரு. இந்த ரயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் புகை வண்டின்னு பயன்படுத்தி இருந்தால் மிகவும் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. மற்றபடி சொல்வேந்தர் அன்பரசன் ஒரு குறும்பட காட்சியை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தமைக்கு மிகவும் பாராட்டு. ரொம்ப நன்றி அவருக்கு. அடுத்ததாக சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்கள் கோபம், உண்மையிலேயே கோபப்பட்டா குடும்பம் உடைஞ்சிரும்னு நான் 63 வயசு வரைக்கும் கோபப்படாம நான் வாழ்ந்துட்டேன். இப்போ சொல்வேந்தர் புவனேஸ்வரி பேச்ச கேட்கும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. கண்ணகியின் கோபம் தான் காவியமானது. அப்போ கோபம் கட்டாயம் வேணும் என்பதை இந்த புவனேஸ்வரி எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காரு. நம்பிக்கையும் முயற்சியும் சாதிக்கிறதுக்கு இந்த கோபம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படிங்கிறத புவனேஸ்வரி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய உரையில அதிகமா எந்த ஒரு ஆங்கில கலப்பும் அடுத்தடுத்த வார்த்தைகள் தொடர் வார்த்தைகளா எதுவும் வரவில்லை. புவனேஸ்வரி அவர்களுக்கு, சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மூன்றாவதாக பேசிய சொல்வேந்தர் பரமேஷ் ஏஐ அதை குறித்து மிக அழகாக சொன்னார். ஆனா ஏஐ பத்தி இன்னும் எனக்கு தான் புரியல. இருந்தாலும் முக்தா சுலைமான் ஒரு புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அத இனிமேல் நான் வாங்கி அதை படிக்கணும். இருந்தாலும் ஏஐயுடைய நல்லதையும் அந்த ஏஐனால வரக்கூடிய ஆபத்துகளையும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா ஏஐ உள்ள வரும்போது எதிர்கால நம்ம சந்ததிகளுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியையும் அவர் அங்க கொடுத்திருக்காரு. அதனால சொல்வேந்தர் பரமேஸ்வர் அவரும் ஏஐ பத்தி வருங்கால நடைமுறைகளை பத்தி ரொம்பவும் தெளிவா நமக்கு எடுத்துரைச்சிருக்காரு. சொல்வேந்தர் பரமேஸ்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுக்கள். இத்துடன் எனக்காக கொடுத்திருக்கும் இந்த உபரி
கணக்கு பணியை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி சொல்வேண்டர் ஜோதி அவர்களே. உபரி சொல் கணக்காளர் என்று நீங்களும் உங்களது பணியை மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் என்று இது குறிக்கிறது. காரணம், அவ்வளவு அழகாக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கேட்டு இதை பற்றி நீங்கள் பேசினீர்கள். இன்னைக்கு நீங்கள் பேசிய ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சொல்வேண்டர் முதல் பேச்சாளர் சொல்வேண்டர் அன்பரசன் அவர்களின் உரையில் அது என்னவோ தெரியல, எங்க பார்த்தாலும் உலகம் முழுசுமே அது ஏன்னா சிறுவர்களை மட்டும் ஏமாற்றணும்னு தோன்றது, மூத்தவர்களுக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கே தெரியல. அது சிறு வயதில் உள்ளவர்களை எங்க பார்த்தாலும் அவர்களை எப்படியாவது ஏமாற்ற வேணும் அப்படின்னு மூத்தவர்களுக்கு அது ஒரு 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 இதாவே தோணுது. சரி, இருக்கட்டும். அடுத்த நம்முடைய இன்றைய இலக்கணவாணர் சொல்வேண்டர் ஜவஹர் அவர்கள். சொல்வேண்டர் ஜவஹர் அவர்களே, நீங்கள் உங்களது அறிக்கையை இன்று வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி பொது மதிப்பீட்டாளர் அன்பிற்கினிய ரவீந்திர பெருமாள் ஐயா அவர்களே. இன்றைய இலக்கணவாளர் பணியானது இன்று ஏன் இன்று என்பதை திரும்ப திரும்ப கேட்பது என்று தெரியவில்லை. பரவாயில்ல. இன்று நிறைய சொற்கள் தமிழ் சொற்கள் அழகாக பயன்படுத்தப்பட்டது. நிலக்கரி, கதையாடல், மரபணு, கால சூழ்நிலை, காப்புரிமை, வாய்ப்பு 2 முறை கதவை தட்டாது, ஒப்பிடும்போது மகிழ்ச்சி, கால சூழ்நிலை, பிரமிக்க வைக்கிறது என்ற வார்த்தைகளும் சொற்றொடரும் பயன்படுத்தப்பட்டது. ரொம்ப அழகாக இருந்தது. களிப்பு என்ற இன்றைய சொல்லை உடனடி பேச்சு ஆசான் அப்துல் ஹலீர் 3 முறையும், நிகழ்ச்சி நெறியாளர் 5 முறையும், புவனேஸ்வரி 2 முறையும் பயன்படுத்தினார்கள். ஆனால் இதில் இன்றைய கூட்டத்தில் பிற மொழிகள் நிறைய பேசப்பட்டது. வேகமாக நான் அதுல சொல்லி முடிச்சிடுறேன். அது பரமேஷ் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, இதுல ஒரு சில நேரத்துல பேச வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னு. இருந்தாலும் அவரது ஒரு சிலது எடுத்துக்கல, ஆனா ஒரு சிலது மட்டும் எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன். யூஸ் என்பதுக்கு பயன்படுத்துவது சோ, ஆகவே, போட்டோ புகைப்படம், ட்ராக் தடம், கம்பெனி நிறுவனம், மியூட் ஒலி நிறுத்து, மைக் ஒலிபெருக்கி, டோஸ்ட் மாஸ்டர் நிகழ்ச்சி நெறியாளர், தேங்க்யூ நன்றி, ஓகே சரி, லெவல் 1 முதல் நிலை, மெக்கானிக்கல் இன்ஜினியர், இயந்திர பொறியாளர், கம்யூனிகேஷன் ஸ்கில் தொடர்பு திறன், சீட் இருக்கை, பிசினஸ் டெவலப்மெண்ட் வணிக வளர்ச்சி, வாட் என்ன, மல்டிப்ளே பலர் விளையாட்டு, பை ப்ராடக்ட் பொருள் வாங்கு, கண்டென்ட் உள்ளடக்கம், கார் மகிழுந்து, ஸ்டாப் நிறுத்தல், செக்யூரிட்டி பாதுகாப்பு, டேபிள் டாபிக் திடீர் உடனடி பேச்சு, பேட்டன் ரைட்ஸ் காப்புரிமை, டாக்டர் மருத்துவர், புரோட்டீன் புரதச்சத்து, கேம் விளையாட்டு, செஸ் சதுரங்கம், பட் ஆனால், போலீஸ் காவல்துறை, கம்ப்ளைண்ட் புகார், கால் அழைப்பு, கவர்மெண்ட் அரசு, ஐடி ப்ரூஃப் அடையாள சான்று, டேட்டா தரவு, பேரண்ட்ஸ் பெற்றோர், ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங் முதல் எச்சரிக்கை, வெப்பன் ஆயுதம், ரூல் விதி, ட்ரைனிங் பயிற்சி, ஃப்ரீ வெர்ஷன் இலவச பதிப்பு, கார்ட்டூன் வெர்ஷன் கார்ட்டூன் வடிவம், மாடல் மாதிரி, சாப்ட்வேர் மென்பொருள், ஸ்ட்ராங் வலிமையான, இப்படின்ற தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பது இலக்கணவாளர் பணி என்பதால் இலக்கணவாளரின் பணியை செய்ய வேண்டிய நேரம் இருது. அடுத்த வரும் கூட்டங்களில் தமிழ் வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று அன்பாக பண்பாக சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா.
மிக அழகாக வழங்கினீர்கள் உங்களது கருத்தையும் மற்றும் அறிக்கையையும். அடுத்து இன்றைய கவனகர் சோல்வேண்டர் சிந்துஜா அவர்களை உங்களது அறிக்கையை நீங்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சோல்வேண்டர் சிந்துஜா, மேடை உங்கள் நன்றி சொல்வேந்திர ரவீந்திரா அவர்களே. என்று எனக்கு இப்ப அறிக்கை இல்லை, நான் இப்ப கேள்விதான் கேட்க போறேன். இவங்க சொல்றத வச்சுதான் அறிக்கையா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். என்னை விட நல்லா கவனிச்சிருக்காரு சொல்வேந்தர் ஜவஹர், என்னோட பாராட்டுகள். முதல்ல சொல்வேந்தர் ஜான் பிரதீப் அவரோட அவரோட உரையை துவங்கும் போது அமுதே தமிழேன்னு துவங்கிட்டு ஒரு உணர்வை பத்தி பேசினாங்க. அது எந்த உணர்வு? ஒரு உணர்வை பத்தி சொன்னாங்க. அவினாஷ், நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? பயம். கரெக்ட். ஓகே ஓகே. அடுத்து நம்ம நெறியாளரை அறிமுகப்படுத்தும் போது அவங்க யோகா ஆசிரியரா எத்தனை வருடங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அறிமுக உரையில. 10 வருடம். இத நெறியாளர் நீங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க. நெறியாளர் இருக்கீங்களா? இல்லத்தா 10 வருடம்னு சொல்றாங்க, அது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க. கவனிக்கல நானு, சொல்லுங்க. நீங்க யோகா ஆசிரியரா இத்தனை வருடமா பணிபுரியறீங்கன்னு உங்களோட அறிமுக உரையில சொன்னாங்க. அதற்கு ஒருவர் 10 வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியா தவறா? தவறு. வேற யாராவது ட்ரை கொடுக்குறீங்களா? முயற்சி செய்றீங்களா? 14. பதில நீங்களே சொல்லுங்க. 2 வருடமாக. 3 வருடம். நீங்க சொல்லுங்க. ரொம்ப குறுகிய காலம் தான். 3 வருடம். 3 வருடம். கரெக்ட். ஓகே. ஜவஹர் செய்ய வேண்டிய பணிய நெறியாளரே பண்ணிட்டதா சொன்னாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? இலக்கண ஆசானோட பொறுப்பை மொத்தமா விவரிச்சிட்டாங்க. இன்றைய சொல்லோட பயன்பாடுகள். நன்றி நன்று, மிக நன்று. ரவீந்திரா அவரோட உரையை தொடங்கும் போது 2 தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தினார். அது என்ன தமிழ் வார்த்தைகள்? அது ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகள். அது என்ன வார்த்தை? ரவீந்திராவே யோசிக்கிறாரு, நான் என்ன பயன்படுத்தினேன் அப்படின்னு. எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு தெரியுது. இன்பமே சூழ. யார் சொன்னீங்க இது? பரமேஷ். நன்று. கரெக்ட். இன்பமே சூழ்க. ஓகே. அடுத்து உடலுக்கு எதுவும் மனதிற்கு எதுவும் இருந்தால் களிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அது என்னது? உடலுக்கு இதுவும் மனதிற்கு இதுவும் இருந்தால் களிப்பு, அதுதான் களிப்புன்னு சொன்னாங்க நெறியாளர். அது என்னது? உடலுக்கு செழிப்பு. ஜோதி அம்மா பாதி 50% கரெக்டா. அதை அப்படியே இன்னொரு வாட்டி ரீஃப்ரேம் பண்ணுங்க. உடலுக்கு என்ன? மனதுக்கு உடலுக்கு களிப்பு, மனதுக்கு உடலுக்கு ஒன்று மனதிற்கு ஒன்று இரண்டும் சேர்ந்தால்தான் களிப்பு அப்படின்னு சொன்னாங்க நெறியாளர். உடலுக்கு என்ன, மனதிற்கு என்ன? மனதிற்கு மகிழ்ச்சி. நன்று. உடலுக்கு களிப்பு. இரண்டும் சேரும். உடலுக்கு சந்தோஷம், மனதிற்கு மகிழ்ச்சி இரண்டும் சேரும் போதுதான் களிப்பு.
இததான் நெறியாளர் சொன்னாங்க. ஒத்துப்பீங்களா லதா அம்மா? கரெக்டா? களிப்பு ஓகே. அப்படின்றது இந்த கொண்டாட்டம், உடலால ரொம்ப மகிழ்ச்சியை கொண்டாடுறது, உடம்பால அசைச்சு கொண்டாடுறது களிப்பு. மனம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அது மகிழ்ச்சி. உயிர் சந்தோஷமா இருக்கிறது பேரு ஆனந்தம். ஆனந்தம். உயிர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆனந்தம். நல்லா இருக்கு. உங்க கண்டென்ட்டை விட என்னோட இதுல எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்றீங்க. அடுத்து தன்னுடைய முதல் ரயில் பயணத்தை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பேச்சாளர் அவருடைய பொழுதுபோக்கை இவ்வாறு செலவழிப்பார். எப்படி? அவரோட அறிமுக உரை எப்போது சொன்னாங்க அவங்க இத பண்ணுவாங்கன்னு. என்ன பண்ணுவாங்க? அவருடைய பொழுதுபோக்கு என்ன? சரி, இதுக்கு நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. அவருடைய அறிமுக உரையின் போது சொன்னது அவருக்கு புத்தகம் வாசிப்பது பிடிக்கும். ஆனா இது அவரோட கண்டென்ட்ல இருந்து நான் எடுக்கிறேன். அவர் எங்கிருந்து எங்க பயணம் பண்றதுக்காக அவர் முதல் பயணம் டிக்கெட் புக் பண்ணாரு? ஃப்ரம் மைசூர் டு டு திருச்சி. சூப்பர் குட். ஓகே. இப்போ புக் ரிவ்யூ பரமேஷ் சொன்னதுல அமெரிக்கன் கம்பெனி ஒரு பூச்சை வந்து செயற்கையா உற்பத்தி செய்யறாங்கன்னு சொன்னாங்க. அது என்ன பூச்சி? தேனி. ரொம்ப நன்று. அடுத்து நேரம் இருக்கா? டைமர் நான் அதிக டைம் எடுத்துக்கிறேனா? இல்ல 1 நிமிஷம் இன்னும் 2 கேள்விகள் போலாமா? எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஓகே. புக் ரிவ்யூ பரமேஷ் வந்து ஒரு வெப்சைட் சொன்னாங்க. அந்த வெப்சைட்ல வந்து நான் இதை படிச்சேன். அந்த வெப்சைட் பேர் என்ன? ரீட்டல். itsread.com. அது ஸ்பெல் பண்ணுங்க Gates Read. பரமேஷ். ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ் நீங்க ஒரு வாட்டி ஸ்பெல் பண்ணுங்க. gatesread.com. GATESREAD. GATESREAD.com கரெக்ட்டுங்களா? ஓகே. நீங்க எந்த புக்கை பத்தி பேசுனீங்க அப்படிங்கறத இன்னொரு வாட்டி தெளிவா த புக்கு பேர் வந்து த கம்மிங் வேவ். அதை எழுதின ஆத்தர் வந்து முஸ்தபா சுலைமான். அந்த முஸ்தபா சுலைமான் வந்து இப்போ பில்கேட்ஸுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மைக்ரோசாஃப்ட் ஏஐயோட சிஇஓ. அப்ப நம்மளும் ஒரு புக்கு எழுதுனா நம்மளும் அவங்க கிட்ட வேலை செய்யலாம் இல்லையா? புக் எழுதுனா வேலை செய்ய முடியாது மேம். நம்ம என்ன பண்ணணுமோ அதை புக்கா எழுதுனா வேலை சேரலன்னு நினைக்கிறேன். நம்ம சாதிச்சுட்டு புக் எழுதுனா வேலைக்கு சேர்ந்துடலாம். நன்றி. அப்புறம் அடுத்து மற்றவர்களுடன் ஒப்பிடுவது மகிழ்ச்சியை டேஷ். இத வந்து திரையில வேற ஒருவா இருந்தது. என்ன டாபிக்? அது என்னவா இருந்தது? மற்றவர்களுடன் ஒப்பிடுவது மகிழ்ச்சியை திரையில என்னவா இருந்தது? திரையில கெடுக்கிறதான்னு இருந்தது. கெடுக்குமா? நிஜமா கொடுக்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. மகிழ்ச்சி ஒரு இலக்கா அல்லது ஒரு பயணமா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணாங்க? இத இப்ப நோக்கி இல்லாம இதுவா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த கருத்து என்ன? பயணம். பயணத்தை நோக்கி போனா நல்லதுன்னு அதுதான் பயணத்தின் இலக்கு இதுவா இல்லாம இதுவா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பயணத்தின் இலக்கு வந்து பணம் தேடுறது இல்லாம இருக்கணும். இதை நான் ரீஃப்ரேம் பண்ணிடுறேன். பயணத்தின் இலக்கு வெற்றியா இல்லாம மகிழ்ச்சியா இருந்தா இன்னும் மேம்பட்ட பயணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ராஜா பாலாஜி சொன்னாங்க, வாட் ஆம்பிளிஃபை வி கெட், வாட் மல்டிப்ளை வி கெட் டேஷ். ராஜபாலாஜி இதை நீங்களே சொல்றீங்களா? இருக்காங்களா? நீங்க உங்களுடைய டேபிள் டாபிக்ல சொன்னது.
சரி, நானே சொல்லிடுறேன். வாட் மல்டிப்ளை வி கெட் ஆம்பிளிஃபை அப்படிங்கிறத அவர் சொன்னார். இது கடைசி கேள்வியா நான் நிறைவு பண்ணிக்கிறேன். மகிழ்ச்சியின் ஆதாரம் பிறரை நேசிப்பது. இதை யார் சொன்னதா சொன்னாங்க? லதா மேம். புத்தர் சொன்னதாக. லதா மேம் தான் சொன்னாங்க. ஆனா அவங்க யாரும் சொன்னதா சொன்னாங்க. புத்தர் புத்தர் லதா புத்தர் மேம், நீங்க பெரிய ஆளாயிட்டீங்க. வாரன் பஃபட். ம். புத்தர் புத்தர் மன்னிக்கணும் புத்தர். கரெக்ட் கரெக்ட் புத்தர். கரெக்ட் கரெக்ட். ஓகே, ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ தூரம் ஒரு செஷனை லிசன் பண்ணதுக்கு காரணமே நான் லிசனரா இருந்தது. இந்த வாய்ப்பை தந்த கவிதாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரே ஒரு சின்ன திருத்தம் மட்டும் பண்ணிட்டு ரவீந்திர ஐயாட்ட கொடுத்துறேன். நான் அந்த வெப்சைட் பேர் சொல்லும்போது நான் மாத்தி சொல்லிட்டேன். அது கேட்ஸ் ரீட் இல்ல, gatesnotes.com, GATESNOTES.com. தவறு திருத்திக்கிறேன். நன்றி. மேடை. நன்றி, அழகா சொன்னீங்க. ம், நன்றி. சொல்வேந்தர் ரவீந்திரா, மேடை உங்கள் வசம். மிக்க நன்றி. நன்றி கவனக்கர் அவர்களே. இப்பொழுது நேரம் 9:18. நான் எனது மதிப்பீடை மொத்தமாக முடித்துவிட்டு நம்முடைய நிகழ்ச்சி நெறியாளர் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் 9:12. இப்பொழுது 6 நிமிடம் என்னுடைய நேரம் போய்விட்டது. இருப்பினும் என்னுடைய மதிப்பீடை இப்பொழுது நான் வழங்கப் போகிறேன். மிக மிக வேகமாக வழங்கப் போகிறேன். நம்முடைய நிகழ்ச்சி இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. எனக்கு இன்றைய நம்முடைய கூட்டம் மிக அழகாகவும் அற்புதமாகவும் என்னவென்று சொல்ல வேண்டும், எல்லா வார்த்தைகளும் நம்ம இங்க கொட்டலாம். ஏன்னா இன்றைய நிகழ்ச்சி எனக்கு மிக மிக பிடிச்சிருந்தது. இப்பொழுது இங்க மலேசியால எங்களுடைய நேரம் இன்னும் 5 நிமிடம் 12க்கு. இருப்பினும் இங்கே வாகனத்தில் உட்கார்ந்து உங்களோடு நான் இந்த கூட்டத்தில் சேர்ந்திருப்பதில் ஒரே ஒரு காரணம், எந்த ஒரு சலிப்பும் இல்லை எனக்கு. காரணம், இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இருந்து நம்முடைய தலைமை சொல்வேண்டர் எழிலரசன் அவர்களிலிருந்து, அரங்க காவலர் சொல்வேண்டர் அன்பரசன் அவர்களிலிருந்து ஒவ்வொரு அங்கமும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. இதில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நம்ம கூட்டத்தை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் என்றால், நம்முடைய ஜூம் மாஸ்டர் இல்ல ஸ்லைட் மாஸ்டர், ஜூம் மாஸ்டர் அவர்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்து இடையில் யாரு நம்முடைய பொதுவாக இந்த புதிதாக யாரும் நுழைந்தால் அங்கத்தில் அந்த நோட்டிபிகேஷன் என்ற அந்த ஒரு டோன் இருக்குல்ல, அத கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணி வச்சுட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மற்றவர்கள் பேசும்போது நீங்க இடையில யாராவது புண்டா அது ஒரு ஓசையை கொடுக்கிறது. அது எல்லா கண்ணும் அங்க போகும், யார் புதுசா பூந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்மளுடைய கவனம் அந்த உரையின் மீது இருக்காது. அது அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, மதிப்பீட்டாளர்கள் ஒவ்வொரு உரையாளர்களும் அவர்களின் உரையை வழங்குவதற்கு முன்பு நம்மளுடைய அந்த பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் அதை நம்ம வழங்குவது முன் அதோடு சேர்த்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்தை நம்ம வழங்குவது, அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது, அது ஒரு முக்கியமான காரணம். ஏனென்றால் அவர்களுக்கு நம்ம உணர்த்துகிறோம், இதுதான் உங்களுடைய நேரம் என்று. அதை நீங்கள் வழங்கினால் மிக சிறப்பாக இருக்கும். இதுதான் என்னுடைய இன்றைய அறிக்கை. ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை நாம் செய்யும் போது நம்முடைய நேரத்தை, நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரத்தை நம்முடைய நிகழ்ச்சி நிரலில் பார்த்து கொண்டு நம்ம அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா இல்லையா, இல்லை தாண்டுகிறோமா என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நம்முடைய பணிகளை நாம் செய்தோம் என்றால் நம்முடைய கூட்டம் இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை கூறி என்னுடைய இன்றைய பொது மதிப்பீட்டை
முடித்துக்கொண்டு மீண்டும் இன்றைய நிகழ்ச்சி நெறியாளர் அவர்கள் சொல்வேண்டர் லதா அவர்களிடம் ஒப்படைக்குவதற்கு முன்பு நம்முடைய சொல்வேண்டர் கவிதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று விடைபெறுகிறேன். மிக்க மகிழ்ச்சி இங்கே சேர்வதில். சொல்வேண்டர் லதா அவர்களை மேடை உங்கள் வசம். நன்றி. நன்றி நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. உங்களின் மதிப்பீடு மிக 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 அருமை. இன்றைய கூடுகையில் நாம் அனைவரும் சிந்தித்து தெளிவாக ஆழமாக அழகாக மகிழ்ச்சியாக களிப்போடு உற்சாகத்தோடு நம் கருத்துக்களை எடுத்து வைத்தோம். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேடையை தலைமை சொல்வேந்தர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். ஐயா அவர்கள் வேலை நிமித்தமாக அரங்கத்தை விட்டு வெளியில் சென்றுள்ளார். சொல்வேந்தர் பரமேஷ் ஐயா அவர்களிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். ஐயா ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்க ஆணித்தரமா எடுத்து வைக்கின்றேன். தலாய் லாமா அவர்கள் சொன்ன கருத்து, மகிழ்ச்சி என்பது உள்ளார்ந்த அமைதியை சார்ந்தது, அவை அன்பான மனதை சார்ந்தது அப்படின்னு தலாய் லாமா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இது அவங்க சொன்ன ஒரு விடயத்தை நான் என் வாய்மொழியா இங்க நான் சொல்றேன். நன்றி நன்றி ஐயா அவர்களே. பொதுமேடை தங்கள் வசம் ஒப்படைக்கப்படுகின்றது. நன்றி இன்றைய நெறியாளர் லதாமா அவர்களே. இன்னைக்கு 37வது இந்த மன்றத்தோட கூடுகை ரொம்ப சிறப்பா போகுது. இந்த சிறப்புக்கெல்லாம் காரணம் இந்த கூட்டத்துல இணைந்த நீங்கள் ஒவ்வொருவரும் தான். அதுக்காக நீங்க இதுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் இன்னைக்கு ஒதுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில சேர்ந்ததுக்காக அனைவருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் இருந்தது, கதைகள் இருந்தது, நல்ல மதிப்பீடுகள் இருந்தது, புத்தரோட தத்துவங்கள் இருந்தது, வாரன் பஃபட்டோட கொள்கைகள் இருந்தது, திருக்குறள் இருந்தது, கடைசியா தலாலாமாவோட வாக்கியங்கள் கூட இருந்தது. எல்லாம் ஒரு நல்ல நிகழ்ச்சியா இன்னைக்கு முடிஞ்சது. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு நன்றி. கெஸ்ட் ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெஸ்ட் ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். இதோட இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றத்தோட 37வது கூடுகை முடிவடைகிறது. நன்றி. மீட்டிங் கண்ட்ரோல் இருக்கிறவங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிருங்க. நன்றி. புதுசா இந்த மன்றத்துக்கு வந்தவங்க எல்லாரும் உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி போச்சு, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? புதுசா வந்ததுன்னா ஜோதி நான் தான். சொல்லுங்க. எனக்கு இது